இதுமாரியே நான் கேட்டதே கிடையாது. நான் ஃபஸ்ட் டைம் இது தான் கேட்குறேன். அது ஐசக் பாஸ்டர் மூலிமா நான் கேட்குறேன். நல்ல போதகர் கொடுத்தது கோடியான கோடி நன்றி சொல்லுகிறேன் தேவனுக்கு. கடந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். பிரச்சனையை பற்றியே பேசிட்டுருப்போம் வீட்டில். அந்த சமாதானம் கிடைக்காது, வராது. இன்றைக்கி பாஸ்டரோட வார்த்தை கேட்ட பிறகு நாங்கள் நிறைய யோசிக்கிறோம். ஒரு தெளிவு வந்துடுச்சு. நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டு மெசேஜ் மூலமாக ஒரு சந்தோஷம், ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. ஐயா ஆவிக்குள்ள தேவன் அவர் மத்தியில் இறங்கி பேசுனதுக்காக நன்றி. நான் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்கினேன். இனிமேல் கணவரோடு நம்ம இணைந்து குடும்பத்தை செயல்படுத்த வேணும்னு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லிக்கிறார் குடும்பத்தை எப்படி கனப்படுத்தணும்னு. வர நாட்களில் இந்த சத்தியத்தை இன்னும் நான் அதிகமாக கேட்டு அவர் படி கேட்டு நான் குடும்பத்தை கண்டிப்பாக கட்டுவேன். கர்த்தர் எனக்கு சில விஷயம் தெரியாத இருந்தது. போதகர் நல்ல ஒரு வெளிப்படமாக நல்லா பேசினார். கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் மூலிமா வார்த்தைகளே நல்லா கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. இது வேறு லெவலு. இந்த பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அது கிடையாது. போதகரை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல பிரயோஜனமாக இருந்தது. இதுமாரி நான் கேட்டதே இல்லை. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்டது. எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி தான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த மீட்டிங்கு கேட்டுருக்கோம். எங்கள் வாழ்க்கையில் அவர் தான் எங்களுக்கு எல்லாமே. உண்மையிலே எங்கள் பாப்பா இன்றைக்கி உயிராக இருக்க காரணம்னா ஐசக் ஐயா மட்டும்தான். எங்களுக்கு ஆண்டவர் அவர் மூலிமா எங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாள் இதெல்லாம் அறிஞ்சிக்காமல் இருந்ததை இப்போ தான் தெரிஞ்சுக்கின பிறகு நாங்கள் நல்லா இருக்கிறோம். முன்னாடியே இதெல்லாம் சொல்லி கொடுக்க எங்களுக்கு தெரிஞ்சுதான் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுன்னு இருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்து ரொம்ப உலகம் தெரியாமல் ஆண்டவரை ஏற்றுக்காத இருந்தது பல விஷயம் ரொம்ப வேஸ்ட் ஆகி போச்சு. அப்பாவை ஏற்றுக்கணும் நல்லா இருக்கிறோம். இங்கே வந்த பிறகு குடும்பத்தை பற்றி தெரிஞ்சுக்கினேன். நான் இதுக்கு முன்னாடியெல்லாம் நான் கேட்டதில்லை. நிஜமாவே எத்தனையோ குடும்பங்கள்லாம் எப்படியோ பிரிஞ்சு போகிறாங்க. இந்த மாதிரி சத்தியத்தை நான் கேட்கல. ஆனால் இன்றைக்கி கேட்டதுனால தான் நான் புரிஞ்சுக்கினேன். எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இது. இந்த மாதிரி ஒரு போதகர் கிடைச்சது நான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய பிளஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அவருடைய இந்த பிரசங்கமும் சரி சத்தியமும் சரி நிறைய பேர் போனோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். எபிரேயர் 11வது அதிகாரத்துக்கு திருப்புவோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 23 மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலேயே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே குறித்து பார்க்கிறோம். ஒரு ஃபெமிலியரான கேரக்டர் பைபிள்ல. இந்த மோசே அவன் பிறந்த போது அவன் இருந்த எகிப்து தேசத்துல ஒரு சட்டம். அது என்னன்னா 2.5 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளும் கொல்ல வேண்டும் என்கிற ஒரு சட்டம். அதனால ஆண் பிள்ளைகள்லாம் சிறைச்சேதம் பண்ணப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்துல மோசே பிறகுறாரு. அவர் பிறந்த உடனே பாத்தீங்கன்னா பிரசவம் பார்க்க நர்ஸுங்க வந்தாங்க இல்லையா, மருத்துவச்சிகள்னு இருக்கு, நர்ஸுங்க வந்தாங்க. அவர்கள் எங்க இருந்து வந்தாங்கன்னா ராஜா கிட்ட இருந்து தான் வந்தாங்க. ராஜாவினுடைய ஆட்கள், எகிப்தியர்கள். இவங்க இஸ்ரவேலர்கள், இவங்க அடிமையா இருக்கிறாங்க இந்த தேசத்துல. அந்த எகிப்திய மருத்துவச்சிகள் அவங்களுக்கு ராஜா ஒரு கட்டளை கொடுத்திருந்தான். என்ன கட்டளை கொடுத்திருந்தான்னா, இந்த இஸ்ரவேலர் வீட்டுல எபிரேயர் வீட்டுல ஆண் குழந்தை பிறந்தா நீங்க அதை கொன்னுடணும். எப்படி கொள்வீங்களோ தெரியும், ஆனா அந்த குழந்தைய கொன்னுடணும், செத்துதான் பிறந்ததுன்னு நீங்க சொல்லணும் என்றெல்லாம் சொல்லியிருந்தான். ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே, யாருக்கு பயந்ததுனால? தேவனுக்கு பயந்ததுனாலே அந்த பிள்ளைகளை உயிரோட காப்பாற்றினார்களாம். அதுக்கு அந்த ராஜா கூப்பிட்டு கேட்கறான், நான் பிள்ளைகளை கொல்லதானே சொன்னேன், நிறைய ஆண் பிள்ளைகள் பிறந்து இருக்குதாமே, என்ன இது கதை? என்ன? அந்த மருத்துவச்சிகள் சொன்னாங்க, ராஜா எகிப்தியரை போல இல்ல இஸ்ரவேல பெண்மணிகள், நாங்க போறதுக்குள்ளவே பிள்ளைய பெற்றுட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கிச்சன்ல நின்று வேலை செஞ்சுருக்கிறாங்க ராஜா. மனையின் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. பிரசவம்னு ஒண்ணு நடக்காத மாதிரி அவங்க கேஷுவலா என்ன பண்ணாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவ்வளவு திடகாத்திரமா அவங்க இருக்கிறாங்க. நாங்க போறதுக்கு முன்னாடியே பிரசவம் ஆயிடுது அப்படின்னு சொல்லாங்க.
இப்படி சொல்லி ஆண் பிள்ளைகளை அவர்கள் காப்பாற்றினார்கள். அதனாலே தேவன் அந்த குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அவங்க தேவனை ஆராதித்தவர்கள் கிடையாது, அவங்க எகிப்திய பெண்மணிகள். அவங்களுக்கு அஸ்தரோத்தும் நிம்ரோத்தும் இப்படிப்பட்ட தேவதைகளும் தான், வான ராக்கினி இவங்களாம் தான் அவங்களுக்கு கடவுள்கள். ஆனா அவ பாருங்க, கடவுளுக்கு ஒரு பயப்படுறா. இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்களுக்காக செங்கடலே பிரிக்கிறவர், அவரு அவங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்கிறவர், அவனை பாதுகாக்கிற கடவுள் அப்படின்னு நம்புறா பாருங்க. அவ்வளவு பெரிய தேவனை அவர் நம்புறதுனால, அவர் மேல ஒரு கர்த்தரை குறித்த பயம் அவர்களுக்குள்ள இருந்ததுனால பிள்ளைய கொல்லல, காப்பாற்றினார்கள். அந்த நேரத்தில் தான் அப்படி காப்பாற்றப்பட்ட ஒருத்தர் தான் மோசே. 3 மாத அளவும் அவங்க அப்பா அம்மா மோசையை வளர்த்தார்களாம். எப்படி வளர்த்தாங்க? பொத்தி பொத்தி வளர்த்தாங்க. நம்ம சொல்லல பொத்தி பொத்தி வளர்த்தேன்னு, உண்மையாக மோசையை தான் பொத்தி, அழும்போதெல்லாம் வாயை பொத்திக்கிறது. சத்தம் வெளியே போச்சுன்னா வெளியே ரோட்ல போச்சே அவன் நடந்துட்டு இருக்கிறான், என்ன குழந்தை அழுது இங்க காட்டு, என்ன குழந்தை, ஆண் குழந்தையோ பெண் குழந்தை, ஆண் குழந்தைன்னா காலி பண்ணிடுறது. 3 மாசம் குழந்தைக்கு தெரியுமா வெளியில போச்சே ஒன்று இருக்கான்னு? அழாதன்னா கூட அதுக்கு தெரியாதுங்க. 3 மாசம் எப்படி, எனக்கு ஆச்சரியம், எப்படி அழாம அப்படி பார்த்தாங்கன்னு. 3 மாதம் பார்த்தாங்க. அதுக்கு மேல அந்த குழந்தைய வீட்டுல வச்சுட்டு இருக்க முடியல. ஆகவே அந்த பெற்றோர் ஒரு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். அது கொஞ்சம் கடினமான முடிவு தான், ஆனா எடுக்கிறாங்க. ஒரு நாணல் பெட்டியை செய்து, இந்த ஏரிகள்ல வளரும் இல்லையா நாணல், அந்த நாணல் எடுத்து அதை பெட்டி செஞ்சு அதில் அந்த குழந்தைய வச்சு நைல் நதியில விட்டுறாங்க. விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. அந்த பெட்டி எங்க போகுது, எப்படி போகுதுன்றத பார்க்கறதுக்காக மோசையினுடைய அக்கா நின்று பார்த்துட்டு இருக்கிறா. கரெக்டா அந்த பெட்டி போற நேரம் பார்வோனுடைய மகள் குளிக்க வரா நைல் நதிக்கு. அவளுக்கு ஸ்விம்மிங் பூல்லாம் நிறைய இருக்கு இல்ல, அரண்மனையில இல்லாததா? அவன் நம்ம நான் நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு தெய்வாதீனமான செயல், கடவுளுடைய செயல். இவங்க நாணல் பெட்டியில வச்சு நைல் நதியில விடணுன்றதும், வேற எங்கேயாவது எடுத்துன்னு போய் போட்டுருக்கலாம், நைல் நதியில விடணுன்றதும், அவ அந்த நேரத்துக்கு வர்றது தெய்வாதீனமான செயல். சில நேரத்துல நம்ம மூளைக்கு அப்பாற்பட்டு கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செயல்படுகிறவர், தெரியுமா? அப்படிதான் நம்ம எல்லாம் இங்க பிறந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கிறோம். உங்களை யாராவது சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்தாங்கன்னா யதார்த்தமா இல்ல, அது தேவனுடைய செயல். உங்களுக்கு யாராவது சுவிசேஷத்தை சொன்னாங்கன்னா அது தேவனுடைய செயல். உங்களை யாராவது ரட்சிப்புல நடத்துறாங்க, தேவனுடைய செயல். ஆமென், ஹல்லேலூயா. எங்க அப்பாவுக்கு வீட்லயே ஹார்ட் அட்டாக் வந்தப்போ நான் இங்க 5 மணி ப்ரேயர் முடிச்சுட்டு இங்க மிஷினரிஸ் வந்திருந்தாங்க ஊழியம் செய்யறதுக்கு. இங்க இருக்க நான், எங்க தங்கச்சி மட்டும்தான், எங்க அம்மா எங்க தங்கச்சி மட்டும்தான். என்ன பண்றதுன்னு தெரியல, எங்க வீட்டை சுத்தி யாருமே இல்லை. போய் நின்று ரோட்ல நின்று கை போட்டா ஒரு ஆட்டோ நிறுத்தல, எல்லாம் ஃபுல்லா போறான். ஒரு ஆட்டோ பாஸ் பண்ணி போயிருக்கு காலியா. போனவன் திரும்ப என்ன ஆச்சுன்னு அப்புறம் அவனே ஹெல்ப் பண்ணி, அதுக்குள்ள கொஞ்சம் பேர் விசுவாசிகளாம் வந்துட்டாங்க. தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. அவனே எடுத்துன்னு போய் ஓபிலாம் போட்டு சேர்த்துட்டு போயிட்டான். காசு கொடுத்தா கூட வாங்கல. அவனுக்கு காசு கொடுக்க போனவரு கேட்டு இருக்கிறாரு, காசு கொடுங்கண்ணா. இல்லைண்ணா காசு கொடுக்க வாங்கிப்பா. இல்லப்பா வாங்கிக்கோங்கப்பா. நான் இல்லைண்ணா, நான் எப்படி இவ்வளவு தூரம் வந்தேனே தெரியல, எனக்கு ஆட்டோவை ஓட்ட தெரியாது. என் ஃப்ரெண்டை கூட்டின்னு போனா என்ன, அவன் விஜிஆர் காலேஜில் இறங்கிட்டான், எப்படியாவது எடுத்துன்னு போய் வீட்டில் ஆட்டோவை சேர்த்துட்டு மச்சான்னா. எனக்கு எப்படின்னு தெரியல, சரி போகலான்ட்டு நான் பொறுமையாக ஓட்டின்னு வந்தேன். ஆனால் இவ்வளோ தூரம் ஆச்சு, எனக்கு ஒன்றுமே தெரிலண்ணா. அதுதான் தெய்வாதீனமான செயல். நான் நமக்காக கடவுள் அப்படின்னா ஆட்களை எழுப்பி, நீங்கள் கடந்து வந்த பாதையில யோசித்து பாருங்களேன். இந்த மாதிரி நிறைய பேர் உங்கள் லைஃப்பில் கத்தர் கொண்டு நுழைச்சிருப்பார். நிறைய பேர் அப்படியே லிங்க் ஆகியிருப்பாங்க. உங்களுக்கு ஏற்ற டைமில் பணம் கொடுக்குறதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், டக்குன்னு ஜாம், இதெல்லாம் நிறைய நடந்திருக்கும். கடவுள் செய்கிற காரியங்கள், அதுதான் தெய்வாதீனமான ஒரு செயல். ஆமென், டிவைன் ஆக்ட். அப்படி ஒண்ணு நடக்குது இங்க. குழந்தைய நாணல் பெட்டியில வச்சு விடுறாங்க. அவ பார்வனுடைய குமாரத்தி இறங்கி வரா. அவ குளிக்க வந்தவளுக்கு அவளுக்கு பெட்டி தெரியுது, போறா. அவளுக்கு பாருங்க குழந்தை இல்லை. அவ போனவன் என்ன பண்ணிட்டா, பெட்டியை திறந்து பார்த்தா அழகான குழந்தை. அவளுக்கு தெரியுது, அந்த குழந்தை மேல இருக்கிற துணியை பார்த்த உடனே சொல்லிட்டா, இது அடிமைகளுடைய குழந்தை என்ன. ஆனாலும் இந்த குழந்தைய நான் அப்படியே விட போறதில்லை, நான் எடுத்து வளர்க்க போறேன்றான். அந்த குழந்தைய தண்ணியிலிருந்து எடுத்ததுனால அந்த குழந்தைக்கு மோசேன்னு பேர் வைத்தான். தண்ணீரிலிருந்து எடுத்தேன். மோசேன்றது கிறிஸ்தவ பேர் கிடையாது. எல்லாம் மோசஸ் மோசஸ் எல்லா இடத்துல வச்சிருக்காங்க. மோசன்றது கிறிஸ்டியன் நேம் கிடையாது. அவ எகிப்திய பெண் வச்ச பேர் அது மோசேன்றது. ஆனா நம்ம எல்லா இடத்துல மோசஸ் அப்படின்னு இல்லையா, கொஞ்சம் பேர் என்ன பேர்னாலும் வைக்கலாம். ஆனா அது அர்த்தம் உள்ளதா, அது பிப்ளிக்கலா இருக்குதா இல்ல, அதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படின்னு ஆராய்ந்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென், ரைட். சோ அந்த குழந்தை எடுத்து மோசேன்னு பேர் வைக்கிறான். கரெக்டா அந்த பெட்டி எங்க போகுதுன்னு ஒருத்தி பார்த்தால, யாரு? தங்கச்சி, அக்கா மிரியாமுடைய, மோசேயுடைய அக்கா மிரியாம். அவன் நேரம் அந்த பார்வனுடைய குமாரத்தி கிட்ட இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு உங்களுக்கு ஆள் கொண்டு வரட்டுமான்னு கேட்கறான். சின்ன பொண்ணு, அவளுக்கு எனக்கு அந்த அறிவு வேலை செஞ்சதுன்னு தெரியல. குழந்தைய வளர்க்கறதுக்குன்னா
அதெல்லாம் இவங்களே பார்த்துப்பாங்க. குழந்தைக்கு யார் பால் கொடுக்குறது? இவ சொல்ற அதுக்கு தான் 4 கூட்டின்னு வருவா. சரி, யாரை கூட்டின்னு போய் விட்டா தெரியுமா? அம்மாவே கூட்டின்னு போய் விட்டுட்டா. குழந்தையுடைய அம்மாவே கூட்டின்னு போய் விட்டுட்டா. இன்னொருத்தனுடைய அரண்மனையில, ஒரு இடத்துல இன்னொருத்தனுடைய மகனாக பெற்ற தாயின் இடத்துல வளர்கிறான் மோசே. அவள் அவனுக்கு கடவுளை குறித்து சொல்லி கொடுத்தே வளர்க்கிறா. பால் கொடுக்கும் போதெல்லாம் இல்ல, வயிற்றுக்கு உணவு இல்லாத போதும் செவிக்கு சிறிது ஈயப்படும் அப்படின்னா, இங்க வயிற்றுக்கு சாப்பாடு இல்லாதப்போ காதுக்கு கொஞ்சம் என்ன பண்ண, செவிக்கு கொஞ்சம் சிறிது ஈயப்படும்னா, பசியில இருந்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும்பா, கவலைப்படாது, உங்க சூழ்நிலை எல்லாம் மாறிடும். சில நல்ல வார்த்தை இல்ல, அந்த மாதிரி இவ பால் கொடுத்துக்கிட்டே காதுல என்ன பண்றா, வசனத்தை கடவுளை பத்தி சொல்லி கொடுக்குறா. ஆபிரகாமின் தேவன் யாரு, ஈசாக்கின் தேவன் யாரு, கடவுள் என்ன வாக்கு தந்து இருக்கிறாரு, சொல்லி கொடுக்குறா பாருங்க. கடவுளுடைய பக்தியில வளர்க்கப்படுகிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அவ போயிட்டா, இவனை வளர்த்து கொஞ்சம் விட்டுட்டு அவங்க அம்மா கிளம்பியாச்சு. பார்வோனுடைய குமாரத்தியின் மகன், பார்வோனுக்கு பேரன், ராஜாவுக்கு பேரன் என்ற பொசிஷன்ல வளர்ந்துட்டு இருக்கிறான். அவன் வளர்ந்து பெரியவன் ஆன போது, கவனிங்க 24வது வசனம், விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆன போது. 23வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது? பிறந்த போது யார் பாத்துக்கினது? தாய் தகப்பன் எல்லாம். பெரியவன் ஆன போது என்ன பண்றான் பாருங்க. பெரியவன் ஆன போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தையே அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். இதுல இந்த தெரிந்து கொண்டுன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு பிரசங்கம். அவன் வளர்ந்த பிறகு, அது வரைக்கும் யாரோ பெட்டியில வச்சாங்க, யாரோ தூக்குனாங்க, யாரோ பேர் வச்சாங்க, யாரோ பால் கொடுத்தாங்க, யாரோ வளர்த்தார்கள். ஆனா இவன் வளர்ந்த பிறகு அங்க ஒரு வேலை ஒண்ணு நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான். அவன் ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம் எடுக்கிறான்? இந்த ராணி இருக்கால, இளவரசியினுடைய புள்ள அப்படின்னு சொல்லப்படுவதை வெறுத்தானா. எதை வெறுக்கிறான்? இளவரசியினுடைய ஒரு எம்எல்ஏ தெரிஞ்சாலே அவன் பிஹேவ் பண்ணிக்கிறான். எனக்கு எம்எல்ஏ தெரியும், யார் தெரியுமா? எம்எல்ஏ எங்களுக்கு மாமா தெரியுமா, எம்எல்ஏ எங்களுக்கு சித்தப்பா தெரியுமான்றான். ராஜாவுக்கு பேரங்க, அந்த பொசிஷனை யாராவது விட்டு கொடுப்பாங்களா? இளவரசிக்கு புள்ள, அரண்மனையில வளர்கிறவன். அரண்மனையை விட ஒரு சொகுசான வாழ்க்கை கிடைக்குமா? அடிமைக்கு, இவன் அடிமை வீட்டுல பிறந்தவன், அடிமைக்கு அரண்மனையை விட சொகுசான ஒரு வாழ்க்கை கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. அவன் ஞானத்துக்கு எட்டாது. அடிமையா வாழ்னா செங்கல் சூளையில வேலை செஞ்சிருக்கணும். அங்கேயே அவனுக்கு ஒரு வேலை சாப்பிட்டுட்டு 3 வேளை வேலை செஞ்சு உடல் தோள்கள் பொத்து போய், கண்ணு ஒண்ணு பாழா போய், தலைவலி வந்து, தோல் வியாதிகள் இப்படிதான் பாதிக்கப்பட்டு இருக்கணும். ஆனா இவனுக்கு அடிச்சது சொல்லுவாங்களே உலக பிரகாம யோகம், அந்த மாதிரி இவனுக்கு ஒரு கிருபை, இவன் அரண்மனையில வளருவதற்கு. ஆனா இவன் ஒரு தீர்மானம் பண்றான், நான் அங்க இருக்க மாட்டேன், வெளியே வரணும்னு நினைக்கிறான். இந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு மகன் அப்படின்னு சொல்லப்படுறதுல எனக்கு சந்தோஷமே இல்லை. ஒரு அடிமையின் புள்ளன்னு சொல்றதுதான் எனக்கு சந்தோஷம்ன்றான். ஹலோ, சரி, இப்படி நினைச்சது ஒன்று மட்டும் இல்ல, அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த டிசிஷன் எடுத்துட்டான். என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். எதை தெரிந்து கொண்டான்? ஒண்ணு, இந்த அரண்மனை வாழ்க்கை எனக்கு வேணாம், பார்வோனுக்கு பேரன்றது எனக்கு வேணாம், பார்வனுடைய மகளுக்கு புல்லன்றது எனக்கு வேணாம். சரி, வேற என்ன வேணும்? தேவனுடைய ஜனங்கள். அவன் அடிமையா இருந்தாலும் அவன் யாரு? தேவனுடைய ஜனங்கள். அவங்களோடு கூட நான் எதை அனுபவிக்க போகிறேன்? துன்பத்தை அனுபவிக்க போகிறேன் என்பதை தெரிந்து கொண்டான். யாருங்க அப்படி பண்ணுவா? அப்படி பண்ணா ஒருத்தன் என்னன்னு சொல்லுவோம்? முட்டாள்னு சொல்லுவோமா? என்னன்னு சொல்லுவாங்க? நல்ல வாழ்க்கையை விட்டுட்டு ஒருத்தன் திடீர்னு வேலையை விடுறான்னா, வேலையை விட்டு என்ன பண்ணுவேன்? சாப்பாட்டுக்கு கேட்போமா இல்லையா? நான் வேலைக்கு செய்ய போவதில்லை, இனிமேல் சாப்பாட்டுக்காக நான் பிச்சை எடுக்க போறேன்னு ஒருத்தன் சொன்னான்னா என்ன சொல்லுவீங்க நீங்க? அவனை என்னங்க சொல்லுவீங்க? ரொம்ப நல்ல செயல்பா, எனக்கு ஒரு ஐடியா கொடுத்துக்கிறேன், நானும் அவன் கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்லுவீங்க. அறிவு கட்டத்தனமா பேசாதடா. நான் அவனை எவ்வளவு கரெக்ட் பண்ணி அவனை மறுபடியும் வேலை செய்ய வைக்க முடியுமோ அப்படிப்பட்ட வேலைகளை செய்வோம். ஆனா இங்க ஒருத்தன் அந்த மாதிரி வேலையை தான் செய்யறான். அரண்மனையில் இருக்கிறத விட்டுட்டு தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்க போறேன், பரவாயில்ல, அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த சூளையில போய் வேலை செஞ்சு அந்த ஜனங்க படுற போல கஷ்டப்பட்டு வேலை செய்யாம கொஞ்சம் அப்படி நிமிந்தான்னா உடனே பின்னாடிகள் போர் சேவங்க வார்னால் அடிப்பான். அதான் எகிப்தில இருந்த இஸ்ரவேலருடைய அடிமைதான வாழ்க்கை. சும்மா கொஞ்சம் நிமிரக்கூடாது, கொஞ்சம் எழுந்து நிற்க கூடாது, தண்ணி குடிக்க போக கூடாது, அடிதான், எல்லாத்துக்கும் அடிதான், சவுக்கால அடி. அந்த வாழ்க்கைக்கு ரெடி ஆயிட்டான். அவன் அதை தெரிந்து கொண்டானுங்குது. ஏன்? இவன் அரண்மனையில வளர்க்கப்பட்டவன், இவன் சும்மா கிடையாது. இவன் அரண்மனையில வளரும் போது கத்தி சண்டை இல்ல, எல்லாத்துக்குமே அவனுக்கு பயிற்சி.
எல்லாத்துக்குமே தற்காப்பு கலைகள், படிப்பு, இதெல்லாம். அதனால்தான் மோசேக்கு அரண்மனையில இருந்து தான் படிப்பு கற்றுக் கொடுக்கப்பட்டது. அதனால்தான் அவர் 5 ஆகமத்தை எழுதினார். ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், லேவியராகமம், உபாகமம், 5 ஆகமத்தை மோசே எழுதினார். மோசேக்கு எப்படி அந்த படிப்பறிவு வந்தது? எங்கிருந்து வந்தது? 20 லட்சம் பேரை நடத்திருக்கான் மனுஷன். ஒரு குடும்பத்தை நடத்துறது எவ்வளவு பாடுபட வேண்டியதா? குடும்ப கருத்தர்கள் ஒரு குடும்பம் தானே, என்ன ஒரே முடியலையான்றாங்க. முடியவே இல்லையா? ஆமே. சில பேர்லாம் ஒரு வேலை தான் செய்யறாங்க. காலையிலன்னு எழுந்து சாப்பாடு கட்டின்னு பேக் மாட்டின்னு வேலைக்கு போயிட்டு வரது தான். ஆனா அவங்கள கேளுங்க, பிரஷ் எங்க வச்சாங்கன்னு மறந்துருப்பாங்க, சீப்பு எங்க வச்சிருக்காங்க மறந்துருப்பா. தெரியுங்களா அது மாதிரி ஆளு? எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. காரு சாவி, பைக் சாவி, ஹெல்மெட்டு, ஃபங்க்ஷனு மறக்கிறாங்களா இல்லையா? ஒரு வேலை தானே செய்யறீங்க, அதுக்கே இவ்வளவு மறந்துடுவீங்க. மறக்கிறாங்க. பசங்களை சொல்றேன், ஸ்கூலுக்கு தான் போயிட்டு வராங்க, வேற என்ன இது, ஹோம்ஒர்க்கே மறந்துடுவான். ஹோம்ஒர்க்கே மறந்துட்டு உட்காந்துட்டு காலையில் போகும்போது ஐயோ ஹோம்ஒர்க் பண்ண நான் ஏன்டா நேற்று எழுது மறந்துட்டேனே. ஒரு பையனை பார்த்தேன், இங்க போட வேண்டிய பட்டன் இங்க இருக்குது, இந்த பட்டன் இங்க இருக்குது, எல்லாம் ஒண்ணு மேலே ஏறி கீழே ஒண்ணு பட்டன் இல்லாம என்னடா அண்ணா மறந்துட்டேன்றான். அதை கூட மறந்துட்டான். 20 லட்சம் பேரை சமாளிச்சு அவங்கெல்லாம் நம்மள மாதிரி இல்ல, நம்மள மாதிரி முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள்னு இருக்குது. இருதய கடினமுள்ள மக்கள், வணங்கா கழுத்துள்ளவர். எவ்வளவு மோசமான வார்த்தையை அவங்களுக்கு சொல்லலாம். அந்த மாதிரி ஜனங்க, முரட்டாட்டம் உள்ள மக்கள். எனக்கு இது வேணா வேணும், அங்கே நிப்பான். கறி வேணா கறி வேணும், தண்ணி வேணா தண்ணி வேணும், ஒத்த காலில் நிற்பேன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஆளவன் நிப்பாங்க லிட்டரலா. முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். ஏதாவது ஒரு முறை மோசையை சட்டையை பிடிச்சின்னு அடிக்க வந்துட்டாங்க. மோசை எதிர்க்க வந்து விட்டார்கள். மோசையினுடைய அக்கா அங்க பெட்டி எங்க போகுதுன்னு பார்த்தல, அக்கா அவளே மோசையை எதிர்த்தாள். தேவனுடைய மனுஷனை எதிர்க்கிறேன்னு வெண்குஷ்டம் வந்தது அவளுக்கு. கர்த்தர் அவளை அடித்தார், வெண்குஷ்டம் வந்ததா. கடவுளுடைய மனுஷன், நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், நீ தேர்ந்தெடுக்கல, நான் அப்பாயிண்ட் பண்ணி வச்சுக்கிறேன், அவனை எப்படி நீ எதிர்ப்ப? வெண்குஷ்டம். ஹலோ, முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள். அவ்வளவு பேர் அவர் கானான் தேசம் வரைக்கும் நடத்தி இருக்கிறான்னா என்ன மாதிரி ஒரு ஸ்கில் அவருக்கு இருந்திருக்கணும், என்ன மாதிரி மேனேஜ்மெண்ட் பவர் அவருக்கு இருந்திருக்கணும். யோசித்து பாருங்க. அவ்வளவு எங்க இருந்து வந்தது? அரண்மனையில இருந்து வந்தது. மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லு. ஏன்னா நாளைக்கு அவரு கூட ராஜா வாங்கலாம், ராஜாவான தேசத்தையும் நடத்தணும். அதனால அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அரண்மனையில. அவ்வளவு சொல்லி, அதான் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தானா மோசே. எப்படி? வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனா இருந்தான். எல்லாத்துக்கும் பழக்குவிக்கப்பட்டிருந்தான். பேசினா பதில் கொடுக்கிற அளவுக்கு அவருக்கு பழக்கப்படுத்தப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தப்பா ஒரு முடிவு எடுப்பாரா? சொல்லுங்க, தப்பா ஒரு முடிவு எடுப்பாரா? அவங்க கூட்டத்தில இருந்த அந்த அடிமை ஜனங்களை விட படிப்புல எல்லாத்துலயும் உயர்ந்து இருக்கிறாரு. அவர் எடுக்கிற முடிவு சரியானதாக இருக்கும். ஆனா பார்த்தா சரியானது போல தெரியல. அவர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா சரியாதான் இருக்கணும். ஆனா அவர் எடுக்கிறாரு, தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க போறேன். ஏன் அப்படி எடுத்தாருன்னா அடுத்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. ஏன் அப்படி எடுத்தாராம்? 26, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமென். அவர் ஏன் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டார்? ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு பலன் எனக்கு வரப்போகுது. ஒரு கானான் தேசம் ஒன்று இருக்கிறது, ஒரு உயர்வு ஒண்ணு இருக்குது, ஒரு ஜனங்களை நடத்த வேண்டியது இருக்குது, ஜனங்களுக்கு தலைவனா இருக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலாக கடவுளுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் செய்யறவனா நான் இருக்க போறேன். அதனால இப்போ கஷ்டப்படுவதை நான் தெரிந்து கொள்ளுகிறேன். இப்போ கஷ்டப்படுவதை நான் தெரிந்து, லைஃப் இஸ் நாட் எ கேம் தான் இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு. பக்கத்துல பாருங்க, லைஃப் இஸ் நாட் எ கேம். வாழ்க்கை விளையாட்டு அல்ல. தமிழ் நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கை விளையாட்டு அல்ல. எப்படினாலும் எதனாலும் பண்ணிடலான்றதுக்கு வாழ்க்கை என்ன கிடையாது, விளையாட்டு அல்ல. குடும்ப கருத்தரங்க வந்திருக்கிறீர்கள், வாழ்க்கையை பத்தி பேசுறேன். நீங்க எடுக்க வேண்டிய சில தரமான தீர்மானங்களை குறித்த ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு இன்னைக்கு காலையில உங்க முன்னாடி நான் நிக்கிறேன். ஆமென். இங்க ஒரு மனுஷனை பார்க்கிறோம், மிகப்பெரிய ஆளுமை, தேவனை முகமுகமாய் சந்தித்தவன், தேவனை தரிசித்தவன், தேவனோடு கூட பேசினவன். ஆமென். சிலவேல் ஜனங்களுக்கு கட்டளைகளை கொடுத்தவன். இன்னைக்கு நமக்கு அந்த கட்டளைகள் பொருந்துகிறது. அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எடுத்த தீர்மானத்தை பாருங்கள், அவர் தெரிந்து கொண்டதை பாருங்கள், அவர் எடுத்த முடிவை பாருங்கள். என்ன எடுக்கிறாரு? தேவனுடைய ஜனங்களோடு என்ன அனுபவிக்க போகிறேன்? துன்பத்தை அனுபவிக்கிறேன். பல நேரங்கள்ல நாம் எடுக்கிற முடிவுகள் எப்படி இருக்கிறது, அதை கொஞ்சம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். என்னனாலும் முடிவெடுக்கலாம், என்னனாலும் முடிவெடுக்கலாம். ஆனால் என்ன முடிவெடுத்தாலும் ஒண்ணு அது உங்களுக்கு நல்லதா முடியும், அல்லது உங்களுக்கு பாதகமா முடியும்.
உங்களை தவிர வேற யாருக்கும் அது பாதிப்பு இல்லை, உங்களுக்கு தான். நீங்க எடுக்கிற முடிவு உங்களை தான் பாதிக்கும். ஆமென். சில முடிவுகள் உங்களை சேர்ந்தவர்களை பாதிக்கும், ஆனா அதிகமா யாரை தான் பாதிக்கும்? உங்களை தான் பாதிக்கும். என்ன முடிவு எடுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே எல்லா சூழ்நிலையில ஏதாவது ஒரு முடிவு எடுக்கும்படிக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொண்டே இருக்கிறது. வருதா இல்லையா? கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். நான்லாம் எந்த முடிவு எடுக்கவே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்லலாம் முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா கணவனையே சார்ந்திருப்பாங்க, சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பெற்றோரையே சார்ந்திருப்பாங்க, சில கணவர்கள் மனைவியே சார்ந்திருப்பாங்க. அப்படி யாரையோ ஒருத்தரை சார்ந்திருக்கிறவங்க கூட சர்டன் பாயிண்ட்ல டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். வாழ்க்கை ரொம்ப அற்புதமான ஒண்ணு. அது விளையாட்டுக்கான காரியம் இல்லை. எடுத்த கவுத்தன்னு ஒரு முடிவு எடுத்துட்டு எதையோ ஒண்ணு பண்ணிட்டு பார்த்துக்கலாம். சில சொல்லுவாங்களா பார்த்துக்கலாம் அப்படிலாம் பார்க்க முடியாது. சில விஷயத்தெல்லாம் சிலதை தான் பார்க்க முடியும், சிலதெல்லாம் பார்த்துக்க முடியாது. ஹலோ ஸ்பீடா போ மச்சான் பார்த்துக்கலாம் நான் ஒருத்தன். நீங்க பார்த்தீங்களா அந்த நியூஸை? பார்க்கலையா? இப்போ சில வாலிப பசங்க சேர்ந்து பூண்டி மாதா கோயிலுக்கு போயிருக்காங்க, தூத்துக்குடியில் இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே போய் ஏரியில் குளிக்கிறத போய் பார்த்துக்கலாம் போகலாம் மச்சான். அவ்வளோ பெருங்காலி, யாரும் வீடு திரும்பல. சென்னை சேர்ந்த பசங்க, அவங்க அப்பா அம்மா அழறாங்க. யோசித்து பாருங்க. பார்த்துக்கலான்னு அப்படிதான் நிறைய நடக்கும். இன்னொருத்த சொல்றான் பார்த்துக்கலான்னு பிடிச்சேன் ஐயா. என்ன ஆச்சு? 2 காரியம். பைக்கு நாஸ்தி ஆயிடுச்சு, இன்னொன்று ஒரு காலுக்கு போயிடுச்சு. நாஸ்தியான பைக்கை பார்த்துக்கலாம், சரி பண்ணிக்கலாம். காலு நான் சொன்ன கால் வரைக்கும் போச்சு சந்தோஷம். உயிர் போயிருந்தா காலை கூட ஏதாவது ஒட்டக்கிட்ட வச்சு என்னமோ ஒன்று பண்ணிக்கலாம். காலை இல்லைன்னா கூட பிளாஸ்டிக் கால் இருக்கு, நிறைய இருக்குல்ல, போட்டுக்கலாம். உயிர் சிலதெல்லாம் பார்த்துக்க முடியாது. அதனால வாழ்க்கையில எடுக்கிற தீர்மானங்கள் சரியான காரியங்களா இருக்க வேண்டும். 1-2 காரியங்களை நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அதுல நம்ம எப்படிப்பட்ட தீர்மானங்களை எடுக்கிறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை விளையாட்டு அல்ல. ஆமேன். சரி, வாழ்க்கைன்னா என்ன? மூச்சு இழுத்து விடுவது வாழ்க்கையா? எத்தனை முறை நான் மூச்சு விட்டேன் தெரியுமா? அது இல்லை வாழ்க்கை. ஆமேன். அது வாழ்க்கை அல்ல. இன்ஸ்டாகிராம்ல எத்தனை போட்டோ போட்டேன், எவ்வளவு பேர் ஹார்டின் கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் லைக் பண்ணாங்க, ரீல்ஸ் எவ்வளவு பேர் பார்த்தாங்க, அது இல்லை வாழ்க்கை. ஸ்டேட்டஸ் எவ்வளவு பேர் பார்த்தாங்க, யாரெல்லாம் பாராட்டுறது வாழ்க்கை. நிறைய பேர் அதுதான் வாழ்க்கை நினைச்சிருக்காங்க. அது இல்லை வாழ்க்கை. உண்பதும் உடுப்பதும் குடிப்பதும் மட்டுமே என்னல்ல வாழ்க்கை அல்ல. எத்தனை மக்களை நான் சந்திக்கிறேன், யாரெல்லாம் எவ்வளவு பெரிய ஆள்லாம் எனக்கு தெரியும், அதுவும் என்ன கிடையாது, வாழ்க்கை இல்லை. ஆமேன். டெய்லி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு எங்கேயாவது ஓடிட்டு இருக்கிறேன், அதுவும் என்ன கிடையாது, வாழ்க்கை இல்லை. அப்ப வாழ்க்கைன்னா என்ன? வாழ்க்கைன்னா என்னங்க? நான் எதற்காக இந்த உலகத்துல பிறந்திருக்கிறேன், எந்த நோக்கத்தை செய்வதற்காக நான் பிறந்திருக்கிறேன், வாழ்க்கையின் நோக்கத்தை கண்டுபிடிச்சு அந்த நோக்கத்தை ஃபோக்கஸ் பண்ணி, ஆமேன், அதை தொடர்ந்து ஓடுவதுதான் வாழ்க்கை. அதுக்காக சாப்பிடணும், சாப்பிட்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். ஏன் சாப்பிட்ற? பசிக்குது சாப்பிட்ற. ஏன் பசிச்சுது? சாப்பிடணுன்றதுக்காக பசிச்சுது. இவ்வளவுதான். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும். இயேசு சொன்னார், வயிற்றுக்கு என்னது? போஜனம், போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். சில பேர் அதான், எதுக்கு சாப்பிட்றோம்? வயிறு இருக்கு. வயிறு ஏண்டா இருக்குது? சாப்பிட்றதுக்கு இருக்குது. வாழ்க்கை அந்த மாதிரி நினைச்சுக்கிறது. வாழ்க்கை அது இல்லை. ஏன் பிறந்தேன்னு தெரியணும், எங்க நோக்கி போயிட்டு இருக்கிறேன் நான், எதுக்காக இந்த உலகத்துல வந்தேன், எனக்கே எப்படிப்பட்ட குடும்பங்கள், எனக்கே ஒரு வருமானம், எனக்கே ஒரு வேலை, எனக்கே ஒரு அந்தஸ்து, எனக்கே ஒரு நல்ல பெயர், நான் ஏன் அவ்வளவு படிச்சிருக்கேன், இதை படிச்சு நான் என்ன பண்ண போறேன், நான் சம்பாதிச்சு என்ன போறேன், கேள்விகள் இருக்கணும். நோக்கத்தை கண்டுபிடிக்கணும். நோக்கத்தை கண்டுபிடிச்சாதான் அதை ஃபோக்கஸ் பண்ணி ஓட முடியும். நோக்கமே இல்லைன்னா நம்ம ஓட்டம் வீணாயிருக்கும். அந்த ஓட்டத்துல ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. ஏதோ காலையில இருந்து போவோம் வேலைக்கு, திடீர்னு மனசு மாறிடுச்சுன்னா கட்டின லஞ்சை அப்படியே ஓரமா வச்சுட்டு படுத்துடுவாங்க. நிறைய பேர் அதை பண்றாங்க. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போய் திரும்பி வந்த ஆள்லாம் இருக்காங்க தெரியுமா? ஆமா, நோக்கமே இல்லை. படிக்கிற பசங்களை கூட பாருங்களேன், இதே மெசேஜ் தான் யூத்துக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. காலையில அவங்கள கூட பாருங்களேன், எல்லாம் போவான், திடீர்னு மைண்டு மாறிடுச்சுன்னா ஸ்கூல் கிட்ட போய் கேட்டு கிட்ட போய் ரிட்டர்ன் ஆயிடுவான். என்னன்னாலாம் பண்ணுவான். வீட்டில் வந்து என்ன சொல்லுவான், கிருகிருன்னு ஆயிடுச்சுன்னுவான், கேர் ஆயிடுச்சுன்னுவான், என்னென்னவோ சொல்லுவான். சொல்லிட்டோம், பரவாயில்ல. மைண்டு மாறிடும். ஏன்? என்ன இல்லை, நோக்கம் இல்லை. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கிளம்பி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் எடுத்துன்னு கிளம்புவாரு, திடீர்னு மனசை மாறி லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு படுத்துடுவாரு. ஏன்? என்ன இல்லை அவருக்கு, நோக்கம் இல்லை. அதே சில ஆட்களை பாருங்க, 105 டிகிரி ஜுரம் அடிக்கும், கொதிக்கும் உடம்பு, மூச்செல்லாம் வாங்கும், ஆனாலும் சாப்பாடு இருக்குதோ இல்லையோ எழுந்து கிளம்பி ஓடுவாங்க வேலைக்கு. ஏன்? நோக்கம் இருக்கு.
நோக்கம் இருக்கு, அவங்களுக்கு தெரியுது. அவங்க ஏன் உட்கார கூடாது, ஏன் நீ லீவு போடக்கூடாதுன்னா அது கேட்டீங்கன்னா அதுக்கு சொல்றதுக்கு ஒரு பதில் இருக்கு அவங்களுக்கு. ஏன் லீவு போட்ட, ஏன் இவரை கேளுங்களேன், லஞ்ச் பாக்ஸை வச்சுட்டு படுத்தாரு, என்ன இருக்காது, பதில் இருக்காது. உனக்கு என்ன, நீ அதெல்லாம் கேட்குற, நான் போடக்கூடாது லீவை அப்படி இல்லை, நாளைக்கு போய்க்கிறேன். இது சரியான பதிலா? இதெல்லாம் எதுவுமே சரியான பதில் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு சரியான பதில் சொல்ல முடியாது. என்ன நோக்கம் இல்லை. வாழ்க்கைன்னா ஒரு நோக்கத்தை உடையதா இருக்கணும். அந்த நோக்கத்தை ஃபாலோ பண்ணி போகணும். பிள்ளைகளை கற்றுக் கொடுத்துருக்காரா? குடும்பமா இருக்கீங்களா? படிக்க வைக்கிறீங்களா? காலேஜுக்கு அனுப்புறீங்களா? லஞ்ச் பாக்ஸ் அதெல்லாம் பேக் பண்ணி சாப்பிட வச்சு ஒழுங்கா சாப்பிட்ற எல்லாம் சொல்றீங்களே, என்ன நோக்கம்? நல்லா ட்ரெஸ் பண்றீங்களா? நல்லா சாப்பிட்றீங்களா? நீங்க நேரத்துக்கு தூங்குறீங்களா? காலையில் எழுந்து வேலைக்கு போறீங்களா? டிஃபன் சாப்பிட்டு வந்தீங்களா சர்ச்சுக்கு? இன்னைக்கு நான் எங்களுக்கு பொங்கல் ஏதாவது அரேஞ்ச் பண்ண போறீங்களா? என்ன நோக்கம்? எதுக்காக சாப்பிட்டீர்கள்? ஹலோ, ஐயோ அந்த சர்ச்சுக்கு போனா ஏன் சாப்பிட்டேன்னு கேட்கிறாருன்னு. சாப்பிட்டதுக்கு என்ன நோக்கம்? ஹலோ, வேலை செய்யறதுக்கு என்ன நோக்கம்? சம்பாதிக்கிறதுக்கு என்ன நோக்கம்? வீட்டை கட்டுறதுக்கு என்ன நோக்கம்? நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்து மேல ஒரு ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் இருக்கிற ஆளை பாருங்க. ஐஏஎஸ் ஆகணும்னு ஒருத்தனுக்குள்ள வெறி இருந்ததுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாரும் தூங்கிட்டு இருந்தாலும் அவன் எழுந்து 4 மணிக்கு உட்காந்து படிப்பான் சார். அவனுக்கு அலாம்லாம் தேவையே இல்லை, அவன் எழுந்து உட்காந்து படிப்பான். நோக்கமே இல்லாத ஆள் உழுகணும் போட்டு, டே 4 ஆச்சுடா, டே 5 ஆச்சுடா, டே எக்ஸாம்டா, டே போனண்டா. 4 மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சாதான் 8 மணிக்கு எழுந்துக்குவார் அவர். என்ன கிடையாது? நோக்கம் கிடையாது. ஹலோ, வேலைக்கு போல வேலைக்கு 10 முறை கேட்டாதான் அப்புறம் கிளம்ப இதோ போறேன். என்ன கிடையாது? நோக்கம் இல்லை. நீங்க எப்படி எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க? எதில் திருப்தியா இருக்கிறீங்க? நோக்கம் இல்லைன்னா சேர்த்து கூட வைக்க முடியாது, கையில எதையும் வச்சுட்டு இருக்க முடியாது, செலவு கூட கரெக்டா வராது. நோக்கம் இல்லைன்னா செலவு பண்ண தெரியாது. நோக்கம் இல்லைன்னா. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ நோக்கத்தை வச்சு அதுக்கு பின்னாடி ஓடணும். அப்படி ஒரு நோக்கம் இருக்கும்போது உங்கள் முடிவுகள் சரியானதா இருக்கும். நோக்கம் இருக்கும்போது இந்த முடிவு எடுக்கிறதுல முடிவுகள் சரியானதா இருக்குன்றதை விட முடிவு எடுக்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க இருப்பீங்க. ரொம்ப கவனத்தோடு இருந்து நல்ல முடிவுகளை நீங்க என்ன பண்ணுவீங்க? எடுக்க ஆரம்பிப்பீர்கள். என்ன வேணாலும் நீங்க முடிவு எடுக்கலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஆனா அந்த முடிவுகள் உங்களை பாதிக்கும்ன்றதை நீங்க என்ன பண்ணக்கூடாது, மறந்துடக்கூடாது. நல்ல முடிவுகள் நல்ல விதத்துல பாதிக்கும், கெட்ட முடிவுகள் கெட்ட விதத்துல என்ன பண்ணும், பாதிக்கும். நல்ல விதத்துல பாதிச்சா தப்பு இல்லை. இந்த வேலையை விட போறேன், இதை விட சம்பளம் அதிகமா இருக்குது இன்னொரு கம்பெனி, அந்த வேலைக்கு போறேன்னா அது ஒரு நல்ல முடிவுன்றேன் நான். அது நல்ல முடிவு. இப்போ அந்த வருமானம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நல்ல விதத்துல பாதிக்கும். ரொம்ப உடம்பு வலிக்குது, ஒரு மாசம் லீவ் போடலான்னுக்கிறேன்னா அது என்னது, கெட்ட முடிவு. இது வரைக்கும் சம்பாதிச்சு கையில வச்சிருந்த 1 மாசம் காலி பண்ணிட்டு அடுத்த மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? ஏன்னா கம்பெனி உள்ள காலை வச்ச உடனே சம்பளம் கொடுத்துட மாட்டான், 1 மாசம் வேலை செய்யணும். அடுத்த மாசம் என்ன பண்ணுவீங்க? இல்லையா? என்ன முடிவு எடுக்கிறன்றது ரொம்ப முக்கியம். ஆமென். சில காரியங்களை மனதில் நிறுத்தணும். பணம் சம்பாதிக்கணும், பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருக்கணும், பிரபலமாக கூட இருக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், அதில் இதுலன்னு பிரபலமாக இருக்கலாம். அத்லெட்டாக இருக்கலாம், நீங்கள் விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், பொலிட்டீஷியனாக இருக்கலாம், அரசியல்வாதியாக நீங்கள் இருக்கலாம். ஆமென். பாடகராக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இதெல்லாம் எதுவுமே தவறு இல்லை. ஆனால் நீங்கள் செய்கிற காரியம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா? நீங்க செய்யறதுல உங்களுக்கு மன நிறைவு இருக்கிறதா? அப்படின்னா நீங்க நோக்கத்தின்படி ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். மன நிறைவில் ஒரு திருப்தி இல்லைன்னா நீங்க நோக்கத்தை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். வித்தியாசம் இருக்குது. நீ எதை வேணாலும் பண்ணலாம், சம்பாதிக்கிறதுக்காகவே ஓடலாம், அல்லது இது என் பேஷன், இதுங்க எனக்கு இதாங்க பிடிக்கும், இதெல்லாம் பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்குள்ள சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடியதா இருக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட காரியங்களை உங்க நேரத்தை செலவழிப்பீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? சரி, சில காரியங்கள்ல மக்கள் முடிவெடுக்கிறார்கள். 1-2 நான் சொல்றேன். நான் உங்களன்னு சொல்லலை, சமுதாயத்துல நான் பார்க்கறத சொல்றேன். நீங்கள் உங்களோடு கூட பொருத்தி பார்த்து நீங்க அதை வச்சு ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வாங்க, ஒரு முடிவுக்கு. ஓகே. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா சூதாட்டத்துல இறங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? பெரிய பாருக்கு போறது, ஏதாவது அங்க அது இதுன்னு எதையாவது வாங்கி வச்சுக்கிறது, அங்க ஏதாவது பணக்காரன் உட்காந்து அவங்க கூட போய் உட்காந்துக்கிறது. நானும் வரலாமா, நான் ஒரு கை போடவா, போயிட்டு என்ன பண்றது, சீட்டில் ஏறினத்துல 1ல் இறங்கி ஆடு. அப்படி ஆடும்போது அவருக்கு என்ன பெருமைன்னா,
கோடீஸ்வரன் அவன் கூட உட்காந்து என்ன விளையாடுறோம், நம்ம சீட்டு விளையாடுறோம். சரி, ஓகே, நல்ல திருப்தி தான். ஒரு கோடீஸ்வரன் கூட உட்காந்து சீட்டாடுறதுனால இவரு கோடீஸ்வரன் ஆயிடுவாரா? சொல்லுங்க, ஆவாரா? ஆக முடியாது. அதுவே முதல்ல என்னது, தவறு. சரி, இப்ப அந்த சீட்டு ஆட்டத்துல கோடீஸ்வரன் பணம் இழந்துட்டான்னு வச்சுங்க, 1 லட்சம் இழந்துட்டான்னு வச்சுங்க. எவ்வளோங்க? 1 லட்சம் இழந்துட்டான்னா அது அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டமா? பெரிய நஷ்டமா? அவன் 1 கோடி கையிருப்பு வச்சுருக்கான். கையில் எவ்வளோ வச்சுருக்கான்? 1 கோடி வச்சிருக்கான். அந்த 1 கோடியில 1 லட்சம் இழக்கிறான்னா அவனுக்கு இன்னும் 99 லட்சம் என்னவா இருக்குது வீட்டுல. அதனால இது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதனால இந்த விளையாட்டு, சூதாட்ட, களியாட்டம் இதெல்லாம் அவனுக்கு என்டர்டைன்மெண்ட். அவனுக்கு என்னது? பொழுதுபோக்குங்க. அது அவனுக்கு பொழுதுபோக்கு. ஆனா இவருக்கு, நான் சொன்னேன் சோ யாரனாலும் அந்த இடத்துல போட்டுங்க, உங்களே கூட வச்சுங்க, தப்பு இல்லை. இவர் இருக்கிறத 2000 தான் பாக்கெட்ல. அந்த 2000 வச்சு 5 பெருச்சாலைக்கு இவர் தீனி போடணும். புரியவே இல்லை. வாடகை கட்டணும், ப்ரொவிஷன் பார்க்கணும், ஃபீஸை கட்டணும், லோன்காரனை வாய் அடிக்கணும். ஹலோ, இல்ல கட்டணுமா? இல்லை, கரண்ட் பில்லை கட்டணும். 5 பெருச்சா, இன்னும் நிறைய இருக்கு. 5 பெருச்சாலைக்கு இவர் என்ன பண்ணணும்? தீனி போடணும். இவர் அந்த 2000 இழந்துட்டார்னா இவர் நிலைமை என்ன? இவருக்கு இது இழப்பா இல்லையா? இழப்பு, பெரிய இழப்பு. ஒரு கோட்டீஸ்வரனுக்கு 1 லட்சம் இழக்கிறத விட வெறும் 2000 வச்சிருக்கிறோம், அந்த 2000 விட்டுட்டானா அதுதான் பெரிய இழப்பு. அதுதான் பெரிய இழப்பு. அப்படின்னா இந்த கோட்டீஸ்வரனுக்கு இந்த சூதாட்டங்கள் அது என்டர்டைன்மெண்ட், ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட். அவனுக்கு அது பொழுதுபோக்கு. ஆனா இவருக்கு அது பொழுதுபோக்கு அல்ல. இவருக்கு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்குது. இவர் சம்பாதிக்க வேண்டியது ஒண்ணு இருக்குது. இவர் அதை வச்சு செய்ய வேண்டிய, அந்த பணத்தை வச்சு செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. அப்போ அதுல போய் அவர் இறங்குறாருன்னா அவர் எடுத்த முடிவு சரியா தவறா? சொல்லுங்களேன். இல்லையா? பண்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்து பண்ணுகிறாங்க? இந்த மாதிரி காரியங்கள்ல ஆன்லைன் ரம்மி விளையாடுறாங்களா இல்லையா? எத்தனை பேர் கேம் விளையாடுறாங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டான், பாதியில படிப்பு விட்டு உட்காந்து என்ன வேண்டாம் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். கேமுக்காக கடன் வாங்குறான். கூகுள் பேல தலை ஒரு 30 ரூபா அனுப்பான், தலை ஒரு 25 ரூபா, ஒரு 15 ரூபா அனுப்பான். தலை இல்ல தலை, அந்த ஒரு காயின் தலை வாங்கிட்டேன்னா நல்லா இருக்கும் தலை. என்னமோ இவரு கிரிப்டோ கரன்சில பெட் காயின் வாங்கின மாதிரி இவரு. அந்த மாதிரி ஆன்லைன்ல வாங்கி வச்சு என்ன வரப்போகுது இவர் வாழ்க்கையில? அதுக்கு பணத்தை செலவழிக்கிறான். இந்த ஆன்லைன் பண பரிவர்த்தனை இருக்கு இல்லையா, ஆன்லைன் பேமெண்ட் மெத்தடு, இது ரொம்ப மோசமான ஒண்ணு. நான் கூட கூகுள் பே யூஸ் பண்றேன், எல்லாருமே யூஸ் பண்றோம். ஆனா இது மோசமான ஒண்ணு. கையில காசு இருந்ததுன்னா எவ்வளவு செலவு பண்றோம், எவ்வளவு நம்ம கையை விட்டு போகுது, எவ்வளவு குறையுதுன்றது நமக்கு தெரியும். நெட்ல இருக்கும்போது, ஐ மீன் நம்ம போன்ல ஆன்லைன்ல யூஸ் பண்ணும்போது எவ்வளவு போகுதுன்னே தெரியாது. அதனால கண்ணை மூடிக்கிட்டு என்ன பண்றது? செலவு பண்றது. கேமுக்கு விளையாடி, கேமுக்கு செலவு பண்ணி, உங்களுக்கு தெரியும் ஆன்லைன்ல இருக்கிற விளையாட்டுகளை எத்தனை கோடிகளை விட்டவர்கள் இருக்கிறாங்க, எத்தனை லட்சங்களை விட்டு அதனால தற்கொலை பண்ணிக்கிறவங்களா இருக்காங்க. ஆமா, ஒரு சகோதரி சொன்னாங்க, ஊழியம் செய்யறவங்க 1 லட்சம் போட்டா 2 லட்சம் தருவாங்கன்னு சொன்னாங்க. ஐயா, அதனால போட்டேன். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். அந்த ஆளு காணும்யா. போட்டதோடு சரி, என்ன மாதிரி ஒரு 10 பேர்கிட்ட வாங்கிக்கிறாங்க, கிளம்பிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல. 1 லட்சம் போட்டா நான் கேட்டேன், எவனாவது அப்படி தருவானா? யோசிக்கலையா, சொன்னாங்கன்ட்டு போட்டேன். மக்கள் அப்படிதான். தீபாவளி வருது, உஷாரா இரு, பண்டு போடுறாங்கன்ட்டு போய் குண்டா மாட்டிக்காது. ஆமேன். சிலதெல்லாம் தெளிவா இருக்கணும். ஆமேன், ஆமேன். நீங்களே ஒரு டப்பா வாங்கி வச்சு போட்டு வைங்க, சேரும் நிறைய. ஆமேன். சிலதெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க மக்கள் பாருங்க. அதனால சபையில இதெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன்னா கடைசியில் ஐயா அந்த மாதிரி போயிடுச்சு, அந்த பொம்பளை எங்க இருந்தே தெரியல, ஜோம் பண்ணி கண்டுபிடிச்சி கூடியான்னு என்கிட்ட வருது. எனக்கு அதுவா வேலை. நீ தானே தேடி போய் சீட்டு போட்ட, பண்டு பிடிச்ச, இப்ப அவங்க காணணும்னு என்கிட்ட வர. நான் சாமுவேல் தீர்க்கதரிசியா காணாம போன சவுலுடைய கழுதையை கண்டுபிடிக்க. ஹலோ, ஆண்டவர் சொல்றாரு, ஞானமானது தன் பிள்ளைகளால் அறியப்படும். ஞானமானது தன் பிள்ளைகளால். நீ ஞானம் என்றது அந்த விஷயத்துல தான் காட்டணும். எல்லாரும் பண்றாங்கன்னு இல்லை. நீ ஞானியா, நீ ஞானத்தோடு செயல்படு. ஆமேன். ஞானவான் எவனோ அவன் தனக்குரிய ஞானத்தோடும் விவேகத்தோடு செயல்பட கடவன். ஆமேன். ஹல்லேலூயா. சில விஷயத்தெல்லாம் கரெக்டா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆமேன்.
அப்போ நம்ம இந்த மாதிரி விளையாட்டுகள்ல செலவழிக்கிறது, கேமுக்கு நான் வந்து எதிரி கிடையாது. முதல்ல நல்லா ஞாபகம் வச்சு, கேமுக்கு நான் எதிரி கிடையாது. கேம் எப்படி இருக்கணும், எப்போ இருக்கணும் அப்படின்னா, வாரம் முழுக்க உழைக்கிறேன், ஒரு சண்டே தான் எனக்கு லீவு கிடைக்குது, காலைல அப்படி சர்ச்சை பக்கம் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் ஒரு 3 மணிக்கு கிரவுண்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரேன், அப்படி இருக்கணும். அப்போ உடலாம் எப்படி இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். பொழப்பா வச்சுக்க கூடாது, அதையே வேலையா வச்சுக்கிட்டு எந்த வேலைக்கும் போறதில்ல, சம்பாதிக்கிறது இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லைன்னா அது முட்டாள்தானோன்ற. முடிவுகளை சரியாக எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சொல்ல முடிவுகளை சரியாக எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ கோடியை வச்சிருக்கிறவனுக்கு இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் பொழுதுபோக்கு, உனக்கு அது வாழ்க்கையின் தோல்வி. நீ அதுல காசை இழந்தனா உனக்கு அது வாழ்க்கையின் தோல்வி. வாழ்க்கை என்ன ஆயிடும், தோல்வி ஆயிடும் பாருங்க. அதனால எதுல செலவழிக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியம், எதுக்கு செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்ப தவறு செய்கிறது அப்படின்றது ஒவ்வொரு நாள் காலையிலயும் நமக்கு சான்ஸ். நமக்கு என்னது, நல்லா சொல்லுங்க. காலைல எழுந்துக்கிறீங்க, குடிக்கவும் போகலாம், வேலைக்கும் போகலாம், இல்லையா? சான்ஸா தான் இருக்குது, தலையெழுத்தா இல்லையே, செஞ்சே ஆகணும்னு இருக்கா? இல்ல, சான்ஸ். நான் நினைச்சா அதை செய்யலாம், நான் நினைச்சா அதை தட்டி விடலாம். ஹலோ, அப்படிதானே? எந்த பாவமா என்ன இருக்கட்டும். நான் குடிய ஒரு உதாரணத்துக்கு எடுக்கிறேன், பரவாயில்ல எல்லாரும் செய்யறது. பாத்தீங்கன்னா நல்ல வேலைக்கு போற ஆள் தான் திடீர்னு பாத்தீங்கன்னா லீவ் போட்டுவாரு. என்ன வேலைக்கு கிளம்பி போய் நேரா போக வேண்டிய பைக்கை சைட்ல விட்டு, ஆமேன், ஏதாவது ஒரு கடையான போய் என்னத்தையாவது வாங்கி குடிச்சிட்டு அரை போதையில வீட்டுக்கு வந்து நிற்பாரு. வேலைக்கு போன மனுஷன் நல்லா என்ன பண்ணிட்டு வந்துக்கிறாரு, குடிச்சிட்டு வந்துக்கிறாருன்னு திட்டிட்டு இருப்போம். அவர் யாராவது காதை பிடிச்சி அந்த கடையான எடுத்து போய் நிற்க வச்சாங்களா, கழுத்தை பிடிச்சி தள்ளினாங்களா, இல்ல தேவதூதன் வந்து காலையில நீ அங்கதான் போன வேலைக்கு போவாதான்னு சொன்னானே? வேற என்ன, வேற இன்னைக்கு என்ன சான்ஸ்? அந்த சான்ஸை விடக்கூடாதுன்னு இவர் நினைச்சிட்டார். அது ஜஸ்ட் சான்ஸ் தாங்க, ஜஸ்ட் சான்ஸ் தான். சான்ஸா லைஃபான்னு வரும்போது எது பக்கம் நிக்கணும், லைஃப் பக்கம் தான் நிக்கணும். ஏன்னா சான்ஸ் லைஃபை விட ரொம்ப முக்கியம். சில என்ன சொல்ல, வாய்ப்பு ஒரு முறை தாங்க வரும், அது நல்ல வாய்ப்பு. கெட்ட வாய்ப்பு டெய்லி வரும். நல்ல வாய்ப்பு தான் ஒரு முறை வரும், கெட்ட வாய்ப்பு டெய்லி வரும். தப்பு பண்ணு, குடி, விபச்சாரம் பண்ணு, வேசிதானம் பண்ணு, பொய்ய சொல்லு, டெய்லி வருங்க. பொய் சொல்ல வாய்ப்பு டெய்லி வரல உங்களுக்கு, வரும், டெய்லி டெய்லி வரும். அசிங்கமா திட்டுறதுக்கு, கோபப்படுறதுக்கு வரல, டெய்லி வாய்ப்பு, டெய்லி வர வாய்ப்பு. அது வாய்ப்பு தான், அது நெசசிட்டி கிடையாது, அது அவசியமான ஒண்ணு கிடையாது. நான் நினைச்சா அதை தட்டி விடலாம், அது வேணான்னு, தள்ளி விடலாம், அது வேணான்னு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். தவறானதை செய்யலாம் அல்லது தவிர்க்கலாம். ஆனா தவறானதை செய்ய ஆரம்பித்து விட்டால் அது நாளாக நாளாக பழக்கமாகிவிடும். தவறானது செய்ய ஆரம்பிச்ச ஒரு நாள் பொய் சொல்லுங்க, பழகிடும். அப்படியே பழகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த பொய்யிலிருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு கடவுள் தான் இறங்கணும். சில ஆட்கள் அப்படிதான் பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி அது அவங்களுக்கு பழகி அவங்க சொல்ற பொய்யா அவங்க உண்மை நினைச்சுக்கிறாங்க. அது பொய்ன்னு சொன்னா அவங்களுக்கு குத்துது. ஹலோ, அந்த பொய்யை அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, உண்மை நம்பி பொய்யான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து அவங்க சொல்ற பொய் எல்லாருக்கும் பொய்ன்னு அப்பட்டமா தெரிஞ்சாலும் அதை எல்லாரும் நம்பணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க. அது இன்னும் ரொம்ப மோசமான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆமென், ஹல்லேலூயா. ஸோ தவறானதுல பழகுனீங்கன்னா அது வாழ்நாள் முழுக்கமே பெரிய பழக்கமாகிடும், வாழ்க்கையாகிடும். குடி, இந்த மாதிரி சிறிய தவறுகள்ல இறங்கினவங்கள பாருங்க, அப்படிதான் இறங்கினாங்க. இன்னைக்கு எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிருப்பான், அது வந்து எவ்வளவு பாருங்களேன், கல்யாணத்துல என்ன கொடுக்குறாங்க, அப்பெல்லாம் வழியில் நிக்க வச்சு தாம்பூலத்தட்டு கொடுப்பாங்கல்ல. இப்ப என்ன பண்றான், வேற எதையோ பார்சல் பண்ணி என்ன பண்றான், கொடுக்குறான். ஆண்கள் தான் அங்கெல்லாம் நின்று இருப்பாங்க. நான் ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போனேன், அவன் ரொம்ப பப்ளிக்கா வெளியே நிக்க வச்சு கொடுத்துனுக்குறான். 2 லேடிஸ் நின்றுக்கிறாங்க. என்னடா இது, நம்ம ஊர்ல கூட நான் கோயம்புத்தூர்ல பாத்துக்கிறேன் அந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் இறங்கி தண்ணி அடிக்கிறது, அது சகஜம் சொல்லுவாங்க. எங்க ஊர்ல லேடிஸ் எல்லாம் அடிப்பாங்க, கேஷுவலா பேசுவாங்க. இதெல்லாம் நம்ம ஊர்ல அந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லை. என்னடா இது இவங்கெல்லாம் நிக்கிறாங்கல்லன்னா, அது எங்க வீட்டுக்காருக்குப்பா கொடுப்பா, அது வரலப்பா. அவரு ஓசில வந்து யாருக்கும் வாங்கி போய் கொடுக்குறத, அதே அம்மா தான் 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஆள் அடிச்சுது, ஏன்டா குடிக்கிற பாவி, என் வாழ்க்கையை நாஸ்தி பண்றியடான்னு. இப்போ அதுவே என்ன பண்ணுது, வாங்கின்னு போய் கொடுக்குது. எதுக்கு? ஓசின்னு கிடைக்குது. காலம் எப்படி கெட்டு போயிருக்குது பாருங்க மக்களே. இந்த மாதிரி ஆட்களை பாருங்களேன், எங்கேயாவது போயிருப்பாங்க, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸு எங்கேயாவது பார்ட்டி கட்டி போயிருப்பாங்க.
அங்க குடிக்க வச்சு பழகி இன்னைக்கு ஒரு நாள் தான் அந்த ஒரு நாள் அவன் இறங்கிட்டான்னா அது தொடர்ந்து என்னவாயிடுது, அப்படியே பழகி வாழ்நாள் முழுக்க இப்ப அவர் யாராயிட்டாரு, சமுதாயத்துல அவர் குடிகாரர். சமுதாயத்துல அவர் யாரா மாறிட்டாரு, குடிகாரரா மாறிட்டார். சமுதாயத்துல ஒரு கூட்டம் பிபி பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட்ல டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, சுகர் பேஷண்ட், ஹார்ட் பேஷண்ட்டு, அந்த மாதிரி அந்த லிஸ்ட்ல இவர் வந்துட்டார். இவர் யார், சமுதாயத்துல குடிகாரர். சமுதாயத்திலேயே அந்த மாதிரி மாறி சும்மா வாய்ப்பு அதை பயன்படுத்திக்கலாம், அதை செஞ்சிடலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு இவ்வளவு தூரத்துக்கு அது கொண்டு வந்து விட்டு இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், தவறு செய்ய மட்டும் இல்ல, நன்மை செய்யவும் வாய்ப்பு வருகிறது. நாம் ஏன் அதை தேர்ந்தெடுக்க கூடாது? நாம ஏன் அதை அந்த 100 ரூபா வச்சு ஒரு 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தா, ஹலோ, அது பண்றோமா? அதெல்லாம் நாங்க பண்ணா நாங்கெல்லாம் தமிழ்நாட்டுல பிறந்ததுக்கு என்ன இல்ல அர்த்தமே இல்லைன்னு சொல்லுவார்கள் இல்ல. யோசித்து பாருங்க, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நம்ம எடுக்கிற முடிவுகள்ல இருந்து வருகிறது. முடிவு பண்ணிட்டா, வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா அதை ஒதுக்க நம்மால முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல ஞானம் இருக்கணும். பெண்கள் கூட நிறைய பேர் இந்த ஏதோ கடையில வாங்கி வாயில போடுறது, திணிக்கிறது, அதை பண்ண மூக்கலை போடுறது, இதெல்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒழிக்கணும்ன்ற முடிவு எடுக்கிறது ரொம்ப முக்கியம். சரியான முடிவு எடுக்கணும். ஒன்னு என்ன அழிக்கணும்னா நான் ஏன் அதுல இறங்கணும்? இல்ல நீங்க சொல்லுங்க, ஒன்னு என்ன அழிக்கணும்னா நான் ஏன் அதுல இறங்கணும்? எனக்கு எதுக்கு அது? வாழ்க்கையே பாழாக்குதுன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் ஏன் செய்யணும்? அது தேவையே இல்லையே, தேவையில்லை அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா பிசாசு என்ன தெரியுமா சொல்லுவான், உன்னால விட முடியாது, நீலாம் அதை விட்டு ஒழிக்கவே மாட்ட சொல்றானா இல்லையா, பேசுவான், எல்லாம் உன்னால முடியாது. நாம அப்பதான் சொல்லணும், இல்ல இல்ல நான் தேவனுடைய பிள்ளை, என்னால இதுல இருந்து வெளியே வர முடியும். சரி, இன்னொரு காரியத்தை சொல்றேன். முதல்ல நான் பேசின காரியம், யாரோடு சேருகிறோம். பணக்காரன் கூட உட்காந்து ஒரு தப்பு பண்றதுனால பணக்காரன் இல்லை இல்லையா, யாரு கூட சேரணும் அப்படின்றத பொறுத்து அதுல ஒரு முடிவு எடுக்கணும். 2வது காரியம் என்ன, நம்ம என்ன விதமான பழக்கங்களை செய்கிறோம், பழக்கங்களை குறித்த காரியம். அது தவறான பழக்கமாக தான், அதை ப்ராக்டிஸ் பண்ணா அது ஹேபிட்டா மாறிடும். 3வது காரியம் நம்முடைய செயல், பாவங்கள் செய்யறோம் இல்லையா, நிறைய தவறுகளை பாவங்களை செய்கிறார்கள். இந்த பாவங்கள்னு வரும்போது இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, 3 விதமான காரியங்கள் இருக்குது. ஒண்ணு தனிநபர் செய்கிற பாவம். யார் செய்கிற பாவம்? அடுத்தது ஒரு சமுதாயமா செய்கிற பாவம். இன்னொன்னு ஒரு தேசமே சேர்ந்து செய்கிற பாவம். இந்த தனிநபர் செய்கிற பாவத்துக்கு தனிப்பட்ட நியாய தீர்ப்பு உண்டு தேவனிடத்திலிருந்து. சமுதாயமா செய்கிற பாவத்துக்கு சமுதாயத்துக்கு ஏற்ற நியாய தீர்ப்பு தேவனிடத்திலிருந்து உண்டு. தேசம் முழுவதும் செய்கிற பாவத்துக்கு தேசம் முழுவதுக்கும் தேவனிடத்திலிருந்து என்ன இருக்குது? நியாய தீர்ப்பு இருக்குது. இப்ப இந்த தேசம் முழுக்க வருது பாருங்க பாவம். எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? எங்க இருந்து ஆரம்பிக்குது? இந்த 3 கேட்டகரியில இந்த தனிநபர் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. இந்த தனிநபர் மூலமா தான் சமுதாயத்துக்கு பரவி, இந்த சமுதாயத்தோடு சேர்ந்து தேசம் முழுக்க என்ன பரவுது? பாவம். அதனால தனிநபர் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். தனிநபர் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அவர் வரைக்கும் போய் குடிச்சிட்டு வந்தாருன்னா பிரச்சனையே இல்லை. அவன் குடி, அவன் காசு, அவன் குடி, அவன் பாவம், அவன் நியாய தீர்ப்பு, அவன் ஒழிஞ்சிடுவான். ஆனா அவரு போக மாட்டார் தனியா. 2 நாள் 3 நாள் தனியா போனவர், 4வது நாள் வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரர் வந்தாவா ஒரு இடத்துக்கு போயிடலாம், பைக்ல வர வச்சு கூட்டின்னு போவார். நடக்குதா இல்லையா? இப்ப நான் சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஏன்டா வெறும் பிரியாணி மட்டும் சாப்பிட்டு பிபி ஏத்தின்னு போறீங்க, இதையும் சாப்பிட்டு சீக்கிரம் என்ன பண்ணுங்க, fill in the blanks, நீங்களே ஃபில் பண்ணீங்க, போய் சேரு போ. எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய சமுதாயம் சீரழிவை சந்திச்சிருக்கு பாருங்க. அவன் கல்யாணத்துல அவனே வாங்கி கொடுத்து அவனே பிரச்சனையை வச்சுக்கிறான். அவன மாதிரி ஒரு நல்லவன் இருப்பானா? ஹலோ ஹலோ கல்யாணம் மட்டும் இல்ல, எல்லாத்துலயும் இப்ப நடக்குது. சாவு, காது குத்து, எல்லா இடத்துலயும் என்ன நடக்குது? ஒன்னு சொன்னா நீங்க சிரிப்பீங்க. ஒருத்தர் ஞானசானம் எடுக்கு, ஞானசான டேட் எல்லாம் குறிச்சிட்டு சொந்தக்காரர்கிட்ட போய் சொல்லிக்கிறாரு. நிறைய சொந்தக்காரங்கிட்ட சொல்லிக்க, நான் ஞானசானம் எடுக்க போறேன் வாங்க. அதுல அவங்க தாய் மாமா கேட்டுக்கிறாரு, ஞானசானம் எடுப்பியா? முடிச்ச உடனே எனக்கு குடிப்பியா? லிட்ரலா முடிச்ச உடனே எனக்கு பாஸ்டர் வா 2 குடிப்பாரு காது மேலே. எப்படி இருக்காங்க பாருங்க. இப்படி போயின்னு இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துக்கும் எதை எதிர்பார்த்தாச்சு?
அந்த ஆளுங்கள்லாம் பாருங்க, ₹1 மை வைக்க மாட்டான். என்ன ஆனா இதை மட்டும் என்ன பண்றது, எதிர்பார்க்கறது. அதை தாண்டி அங்கங்க விற்க ஆரம்பிச்சாச்சு. அங்கங்க தனிநபரோடு அது போயிருக்கலாம்ல, போவாது. அதுக்கு ஒரு கடையை போடு. என் பெற்ற இன்பம் என் குடல் மட்டுமா வெந்து இருக்கணும், உன் குடலை வெந்து போட்டேன்டா. ஆமென். கடையை போட்டு வானா செய்யாத விற்காத, அரசாங்கம் நெருக்கடி கொடுத்தாலும் மண்ணை தூவிட்டு நான் எங்கேயாவது உட்காந்து என்ன பண்ணிருப்பேன், கைண்ட்ல காட்டுல வித்துன்னு இருப்பேன். பல போதை பொருட்கள் வியாபாரமாகதான் இல்லையா, உங்களுக்கு தெரியும். அது அவன் கெட்டது மட்டும் இல்ல, மற்றவன் என்ன பண்றான், கெடுக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அது என்னவாகும், சமுதாயம் முழுக்கவே பரவி இருக்குது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு யாரு இருக்காங்க, இப்படிப்பட்ட போதைக்கு அடிமையானவங்க சராசரியா இருக்க, சர்வசாதாரணமா இருக்கான். ஒரு காலத்துல குடிகாரன் வந்து குடிக்காத ஆளை பார்த்தா ஒதுங்கி போவான், ஜனங்க நடந்து போவான், குடிச்சிட்டு வர ஒதுங்கி போவான் சார். இப்ப அவனை பார்த்து குடிக்காதவங்க ஒதுங்கி போறாங்க. காலம் எப்படி வந்திருக்கு பாருங்க. தப்பு செஞ்சவன் தப்பு செய்யாதவங்களை பார்த்து பயந்து போன காலம் போய், தப்பு செய்யாதவங்க தப்பு செஞ்சவனை பார்த்து பயப்படுற காலம் வந்திருக்கு. என்ன ஆகுது, தனிநபர் செஞ்சு ஒரு கம்யூனிட்டியா செஞ்சு இப்போ நேஷனல் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குது. ஒரே ஒரு ஆள் கூட இதை நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்றது இல்ல. இதெல்லாம் ஏன் செய்யற, இது ஏன் பண்ற, இதால குடும்பம் கெடுதே, நீ இதை பண்ணாத, இந்த தெருவில் பண்ணாத, இங்க பண்ணாதன்னு சொல்லுவதில்லை. சொல்லாதனால எல்லா இடத்துக்கும் பரவுது. பரவும் போது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படும். ரோமர் புஸ்தகத்தின்படி 3வது அதிகாரம், தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படும். தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வெளிப்படும் போது முழு தேசத்திற்குமே அது உண்டாகும். அப்ப தேசத்தின் மீது அக்கறை உள்ள ஒருத்தனா நான் இதை பத்தி இன்னைக்கு எதிர்த்து நின்று பேசிதான் ஆகணும். அதனால்தான் பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். விசுவாசிகளும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நோ சொல்ல கத்துக்கணும். ஆமென். இது கூடாதுன்னு சொல்ல கத்துக்கணும். உன்னால எதிர்க்க முடியல, ஜெபம் பண்ணு. அப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். ஆமென். குடி மட்டும் இல்ல, விபச்சாரம் அப்படிதான். அங்கங்க யாரோ ஒருத்தர் தனிநபர் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டு சேர்த்து அங்கங்க இன்னைக்கு ரெட் லைட் ஏரியானே வந்திருக்குங்க. இருக்கா இல்லையா, சென்னையில ஒருத்தர் கூட்டின்னு போனாரு, அந்த பக்கம் ஊழியம் செய்யலாம். ஊழியம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நைட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஊழியம் செய்ய ஈஸியா இருக்குங்கன்னு கூட்டின்னு போனார். பார்த்தா சுத்தி ஏராளமான பெண்கள், ராத்திரி 10 மணிக்கு மேலதான் வெளியே வர்றது. பல பேரு குழந்தைகளை நிக்க வச்சிருக்காங்க வீட்டு வாசல்ல, குழந்தைய நிக்க வச்சிருக்காங்க வீட்டு வாசல், அபார்ட்மெண்ட் வாசல்ல. குழந்தைகளுக்கும் விபச்சாரத்துக்கு என்னடா கனெக்ஷனை உண்டு பண்றான், விதைக்கிறான் அவங்க மனசுல, பழக்கப்படுத்துறான். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது எப்படி வளர்ந்து வரும், யோசித்து பாருங்களேன். இவ்வளவு தூரம் சமுதாயம் என்னவா இருக்குது, பாதிக்கப்படும். யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது, தனிநபர். அதனாலதான் தனிநபர் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஏதோ நான் பண்றேன், நான் மட்டும் தானே பண்றேன், என் பிரச்சனை, நான் பண்ண உனக்கு நான் கேட்காத. நீ பண்ணனா தேசம் வரைக்கும் அது பாதிக்கும், தேசம் வரைக்கும் பாதிக்கும். உன்னோட போறது கிடையாது. அது நம்ம சொல்றோம், யாருக்கும் தெரியாது. சுத்தி செவு இருக்குது, மேல ரூஃப் இருக்குது, ஒன்னும் இல்ல, எல்லாம் தெரியும். செவுத்துக்கும் காதுக்குது நம்ம ஊர்ல சொல்றாங்களா இல்லையா? செவுத்துக்கு என்ன இருக்கு, காது இருக்கு. அது அறியப்படாத ரகசியம் ஒண்ணு இல்ல, வெளியே வராத மறைமுறைன்னு ஒண்ணு இல்ல. இயேசுவே சொன்னார், எதுவா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியே தெரிஞ்சுதான் ஆகணும். ஆமென். சோ தனிநபர் ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்தை காக்க நாம சில தரமான முடிவுகளை எடுத்து ஆகணும். எப்படிப்பட்ட நபர்களோடு கூட இருக்க போறேன், என்ன மாதிரி பழக்கங்களை நான் பின்பற்ற போறேன், அடுத்தது என்ன மாதிரி செயல்களை நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் ஒரு சரியான டிசிஷன் இருந்தே ஆகணும். சரியான டிசிஷன். மோசேயை போல நான் அரண்மனையில் இருக்க போறேனா, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க போகிறேனா என்பதை தெரிந்து கொண்டான். என்ன முடிவு எடுக்கணும் அது ரொம்ப முக்கியம். கர்த்தாவே நான் என்ன முடிவு எடுக்க நீர் சொல்லும். அவர் எல்லாத்தையும் பைபிள்ல சொல்லிட்டார். இன்னைக்கு வானத்துல இருந்து இறங்கி வந்து மகளே நான் தான் இயேசு பேசுறேன்னா உங்க காதுல வந்து பேச போறது இல்லை. இங்க சொல்லியிருக்கிறார், காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லியிருக்கிறார். சர்ச்சில் அரை தூக்கத்துல உட்காந்துருக்காம காதை திறந்து வச்சு, காது இருந்தா கேளு, பிரசங்கம் பண்றேன் நான், கேளு, உள்ள இறக்கு, என்ன செய்ய போறேன், அவங்களுக்கு இவங்களுக்கு அவங்கள பார்த்து இவங்க இல்ல நான் எப்படி இருக்க போறேன், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, ரொம்ப முக்கியம். ஆமா, எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேசம் முழுக்க பரவி இருக்குது. இன்னைக்கெல்லாம் அது ஒரு விஷயமே இல்லைன்ற அளவுக்கு ஆகிடுச்சு. விபச்சாரம் இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு, அங்க நடக்குதா, அங்க கொடுத்தா நடக்குது, இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஜனங்க. இப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. 2 திருமணங்கள், கள்ள திருமணங்கள், இதெல்லாம் நிறைய அப்படியே தேசம் முழுக்க.
பரவிடுச்சு. ரொம்ப வேகமாக அது போயிட்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து முதல்ல சரீரத்தை பாதிக்கும், சரீரத்தை தான் பாதிக்கும். கர்த்தர் அப்படி டிசைன் பண்ணிட்டார் சரீரத்தை. பாவம் வரும்போது அது எதை பாதிக்கும்? சரீரத்தை பாதிக்கும். அதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஏன்னா ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை சரிப்படுத்துறதுக்கு வழியே இல்லை. கடவுள் தான் அந்த பாவத்திலிருந்து நம்மளை தூக்கி எடுக்கணும். கடவுள் தூக்கி எடுத்துருவாரு. கடவுள் ரொம்ப நல்லவர், தூக்கி எடுத்துருவார். ஆனா மெமரிஸ்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? என்னது மெமரிஸ்? சொல்லுங்க எல்லாம். மெமரிஸ், நினைவுகள். அது போகுமா? போகாதுங்க. நினைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமானது, ரொம்ப ரொம்ப மோசமானது நினைவுகள். நீங்க உணர்ந்திருப்பீங்க அதை. கடந்த காலத்து நினைவுகள் போயிடுச்சா? இருக்கும் அப்படியே உள்ள. யாருக்கோ துரோகம் பண்ணி, யாரையோ ஏமாத்தி, யாரதோ பிடுங்கி, யாரையுடையதோ எடுத்து, யாருக்கோ மோசம் பண்ணி, அதுக்கப்புறம் நான் இது எதுவுமே பண்ணலப்பான்னு பின்னாடி வந்திருக்கலாம். ஆனால் அந்த நினைவுகள் இருக்குது பாருங்க, தனியா இருக்கும் போதெல்லாம் உருட்டும், குத்தம். இந்த வாழ்க்கையினுடைய ஒரு பிரச்சனைய. நான் அதெல்லாம் இப்ப செய்யறது இல்லை. ஓகே ஃபைன், இப்ப செய்யறது இல்லை. ஆனா முன்னாடி செஞ்சீங்கல்ல, அது என்ன பண்ணுது? அதனால்தான் நீங்க என்ன இப்ப செய்யறீங்களோ அது பின்னாடி விளையும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். உங்களுக்கு தெரிந்த நல்லா பழமொழி. முற்பகல் செய்யின், தட் மீன்ஸ் வாட்? அப்படின்னா என்ன? இப்ப செய்யறது அதைத்தான் உலகம் சொல்லுது. பூமரங் சொல்லுதா இல்லையா? பூமரங். பூமரங்னா என்ன? எங்க சுத்தி உங்ககிட்ட தான் வரும், அதான் பூமரங். அது பைபிள், அததான் பைபிள் இப்படி சொல்லுது. விதைப்பும் அறுப்பும், லா ஆஃப் சோயிங் அண்ட் ரீப்பிங். விதைப்பும் அறுப்பும். நீ விதைச்சா நீ தான் இருக்கணும். அப்படிதான் பூமரங்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். ஒரு அம்மா, அது மனைவின்னு வச்சுங்களேன், ஒரு மனைவி. அவள் வந்து ஒரு சிக்கன் 65 என்னவோ சம்திங் இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. ஓப்பன் பண்ணும்போது ஒரு பீஸ் கீழே விழுந்துடுது. கீழே விழுந்த உடனே எடுத்து டஸ்ட்பின்ல போடலான்னு போறா, குப்பை தொட்டியில போடலான்னு. டக்குன்னு அவளுக்கு வந்து ஞாபகம் வருது, இது ஏன் டஸ்ட்பின்ல போடணும், விழுந்தது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்லி நேரம் எடுத்துமே கணவர்கிட்ட ஹாய் ஹனின்னு கொடுத்துட்றா. கணவர்கிட்ட மனைவி ஆசையா கொடுக்குறான்னு அவர் சாப்பிடலான்னு எடுத்து வைக்கிறாரு. அவருக்கு போயிட்டா கொடுத்துட்டு, அவர் வாயை திறக்கும் போது அவருடைய பொண்ணு ஞாபகம். ஐயோ நம்ம பொண்ணு ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருக்குது, குழந்தைக்கு எடுத்துன்னு போய் கொடுப்போன்னு அவர் அந்த சிக்கன் பீஸ் எடுத்துன்னு போய் யாருக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு? குழந்தைக்கு எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. குழந்தைக்கு கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. குழந்தை வாயில எடுத்து வைக்கலான்னு நினைக்கும் போது குழந்தைக்கு விளையாடிட்டு இருக்கிற தம்பி ஞாபகம் வருது. அந்த குழந்தை எடுத்து தம்பிக்கு கொடுக்குது. கொடுத்துட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. அந்த தம்பி என்ன பண்றான், அவன் சாப்பிடலான்னு நினைக்கும் போது அவனுக்கு அம்மா ஞாபகம் வருது. ஏன்னா அம்மா ரொம்ப பிடிச்சிக்குதான். நேரத்துல வந்து அம்மாண்ட கொடுத்தவொடனே அம்மாவுக்கு உள்ளமெல்லாம் ஒரே சந்தோஷம். புள்ள எத்தனை கூட வாயில போட்டுக்கிட்டான். வாயில போட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு படம் ஓடுது. நம்ம கையில இருந்து தானே கீழே விழுந்தது, நம்ம தானே எடுத்துன்னு போய் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்தோம். அம்மா பையன் கிட்ட கேக்குது, யார் கொடுத்தது உனக்கு சிக்கனு? அம்மா அக்கா தான் கொடுத்தா. அக்கா கிட்ட கேட்க, அக்கா உனக்கு யார் கொடுத்தது? அப்பா தான் கொடுத்தாரு. அப்பா கிட்ட கேட்க வேண்டியது இல்லை, ஏன்னா அப்பா கிட்ட கொடுத்தது யாரு? முடிஞ்சது. தட்ஸ் கால்ட் பூமரங். வாழ்க்கை ஒரு வட்டம் வாங்கல, அதான் வட்டம் அடிக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். என்ன, அதனாலதான் என்ன செய்யறன்றது ரொம்ப முக்கியம். என்ன செய்யறன்றது ரொம்ப முக்கியம். எதனால செய்யலான்னு இல்லை, கையில பணம் இருக்குது, எனக்கு தெம்பு இருக்குது, எனக்கு எல்லா வழியும் தெரியும், நான் யார் தெரியுமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு பூசி முடிச்சிடுவேன், பூசி முழுகிடுவேன். ஆமேன். எவ்வளவு பெரிய பெரிய ஆட்கள்லாம் திருட்டுத்தனம் பண்ணி மாட்டிக்கின்னு சிக்கலாகி ஃப்ளைட் ஏறி வெளிநாட்டுக்கு தப்பிக்கிறான். ஜில்லாலே அவன் தான் கேடினுவாங்க, அவன் தான் முதல்ல மாட்டியிருப்பான். இன்னைக்கு எதுவுமே மறைச்சு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு எதுவுமே மறைச்சு செய்ய முடியாது. இன்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும். அவ்வளவு டெக்னாலஜி நிறைந்த உலகம் இது. பெரிய பெரிய தலைவர்கள் நம்ம நாட்டுல இல்ல, எல்லா நாட்டுலயும் அவர்கள் கூட பண்ண கரப்ஷன்லாம் வெளியே வந்துடுச்சு. யாரோ ஒருத்தர் உட்காந்து துப்பு தொலைக்கி எடுக்கிறாங்கல்ல. ஆமேன். ஏமாத்துறோம் நாம, யாருக்கு மறைச்சிருவோம்? ஆமேன். இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் மேல தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நீதி உள்ள நியாயாதிபதி, நியாய தீர்ப்பு கொடுக்கிறவர் இல்லையா? இருக்காருல்ல. பைபிள் சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை.
ஒண்ணுமே இல்லை, நத்திங். அவர் பார்வைக்கு மறைவானதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரா? ஹலோ, எதை பார்க்கிறவரு? இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் பார்வைக்கு என்னத்தை மறைக்க முடியும் சார்? எதை மறைக்க முடியும் அவர் பார்வைக்கு நீங்க? ஆமென். முதல்ல நான் ஒண்ணு செய்யறேன்னா, ஒரு தவறான காரியம் ஒண்ணு செய்யறேன்னா, அது மற்றவங்களை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அது நம்மை பாதிக்கிறது. உங்களுக்கு அது புரியலன்னா, அதை புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சர்ச்சு முடிச்சுட்டு போகும்போது கூட்டு ரோட்ல போயிட்டு ஒரு ஏழைக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்து ஒரு மீல்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போங்க, ஒரு சாப்பாடு வாங்கி ஒரு ஏழைக்கு கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போங்களேன். நான் சொல்றேன், என்னைக்கு இல்லாத அளவுக்கு நீங்க அந்த உதவி செஞ்ச நன்மை செஞ்ச பிறகு நீங்க அதிகமா சாப்பிடுவீங்க. என்னைக்கு இல்லாத அளவுக்கு இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்குவீங்க. ஏன்னா உதவி செய்யறதுல அப்படி இருக்கு. அதே கூட்டு ரோட்ல கண்ணு தெரியாத யாரோ ஒருத்தர் பிச்சை எடுத்துருங்க, அவன் தட்டுல இருந்து ஒரு 10 ரூபா சில்லறை எடுத்துன்னு போயிட்டேன், உருட்டி எடுத்துடும் உள்ள. ஆமாங்க, எவ்வளவு காசு? பிச்சை எடுக்கணும் கோடிக்கணக்கில் தட்டுல வச்சிருமா, வெறும் 10 ரூபா சில்லறை தான். ஆனா அந்த 10 ரூபா சில்லறை நீ தவறான செயல், அது திருடி இருக்கல, அதுவும் அப்படிப்பட்ட ஒரு ஆள் கிட்ட இருந்து எடுத்துருக்கல, உள்ள விடாது. அந்த மாதிரி மனசாட்சி போட்டு தொலைச்சு எடுத்துடும். அப்படிதான் கடவுள் நம்மள டிசைன் பண்ணிருக்காரு. மத்தவனை பாதிக்கிறதுக்கு முன்னாடி அது என்ன பாதிக்குது, அதனால தான் இப்படின்னு கை காட்டும் போது 3 விரல் உன்னை காட்டுது, பாத்துக்கோ, எல்லாம் பண்ணி பாருங்க. மத்தவனை பாதிக்கிறத விட 3 மடங்கு உன்னை பாதிக்கும். இருக்கீங்களாங்க? ஹலோ, ஆமென், ஹல்லேலூயா. அமைதி ஆயிட்டீங்க எல்லாம். என்ன செய்யறன்றது ரொம்ப முக்கியம். நான் ஒன்றை செய்கிறேன்னா அது என்னோடு போக போகிறது இல்லை, அது ஒரு சமுதாயத்தை பாதிக்கிறது, அது ஒரு குடும்பத்தை பாதிக்கிறது, அது ஒரு சமுதாயம், அதுக்கப்புறம் அது ஒரு தேசம். ஓரின சேர்க்கை வந்தது இல்லை, அப்படியே மெதுவா நுழைஞ்சது. ஆணை நேசிக்கலாம், பெண்ணு அப்படியே மெதுவா நுழைஞ்சது. யாரோ எங்கேயோ அப்படி இருப்பாங்க, ஆணா இருப்பாங்க, ஆனா உள்ள இருக்கிற குணாதிசயம்லாம் பெண்ணை போல இருப்பாங்க. அப்படியே மெதுவா நுழைஞ்சு அதுக்கு ஒரு கம்யூனிட்டியை வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர ஆரம்பிச்சுட்டாங்க. ஒன்னா சேர்ந்தது மட்டும் இல்ல, இந்த 3ஆம் பாலினத்தவர் இருக்காங்களா, அந்த மாதிரி அவங்களும் அப்படியே ஒன்னா சேர்ந்து இப்ப என்ன நடக்குதுன்னா தேச அளவுல அது பரவின்னு இருக்குது. LGBTQ எக்ஸெட்ரா எல்லா ABCல இருக்கிற எல்லா லெட்டரும் போயிட்டு இருக்குது. வானவில்ல எடுத்து தன்னுடைய கொடி கலரா வச்சுட்டான். அந்த மாதிரி ஆட்களுடைய பவுச் எல்லாம் பாத்தீங்கன்னா வானவில்ல கலர்லயே கலரா இருக்கும், லைனா டிசைனா ப்ளூ, பச்சை, மஞ்சா, வெள்ளை. அவங்க ட்ரெஸ் அப்படிதான் இருக்கும். தாடி மீசா எல்லாம் இருக்கும், சுடிதார் போட்டுன்னு இருப்பான். எப்படி சொல்லும் போது கன்றாவே இல்ல, சுடிதார் போட்டுதான் பரவாயில்ல, குட்டை பாவாடை போட்டு நின்னுக்கிறாங்க, யூடியூப்ல பேட்டி கொடுக்குறாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க, பார்க்காத மாதிரி உட்காந்து பார்த்து நிக்கிறீங்க. பாவம் பெருகுது. தனியா இருந்தான், ஒரு கம்யூனிட்டி ஆனா இப்ப தேசத்துக்குள்ள வந்தாச்சு. ஒருத்தர் சொல்றாரு, இப்ப வர படங்கள், இப்ப வருகிற வெப் சீரிஸ், நெட்ல வருது இல்ல வெப் சீரிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களை ஊக்கப்படுத்துதான். அதுல கதைகளை அப்படிதான் எழுதுறான். நீங்க 2 பேரும் நீ அந்த பையனா இந்த பையனை ஒன்னாக்குறீங்களா எனக்கு தெரியும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இப்ப கேஷுவல் அப்படின்னு சொல்றாங்களாம். அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷம் நினைக்கிறேன், இந்த வருஷம் போன வருஷம் வந்து இல்லை நடந்தது, பீச்சில் அண்ணா சாலையில் நடந்தது அந்த ஒரு இது, அவங்களுடைய திருவிழா. அவங்கள மாதிரி அவங்க எல்லாம் சேர்ந்து ட்ரெஸ்ஸை போட்டு நாங்க இப்படி இருக்க கூடாதா, எங்க உணர்வுகளுக்கு மதிப்பில்லையா என்றெல்லாம் பேசினார்கள். உங்களுக்கு தெரியுமா, தமிழ்நாடு கேபினெட்ல இருக்கிற நிறைய மந்திரிகளும் மினிஸ்டர்களும் போய் ஆதரவு கொடுத்தார்கள். பாராளுமன்றத்தில் இருக்கிற நிறைய MPs போய் அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம், நாங்க இந்த விழாவை துவக்கி வைக்கிறோம். எங்க போய் இருக்குது, தேசமயமாகின்னு இருக்குது. ஆனா அது பாவம், ஆணுடைய பெண்ணோடைய அவலட்சணமாக நடப்பித்து தங்களுக்குள் தங்கள் தப்பிதலுக்கான பலனை அடைந்து தீர்ந்தார்கள். தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ரோமர் 1 சொல்லுது. பாவம் அப்படியே சமுதாயத்துக்குள்ள ஊடுருவி வருது. யார்கிட்ட இருந்து ஆரம்பிச்சது? ஏதோ ஒரு தனிநபர்கிட்ட. தனிநபர் ஒழுக்கம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அதெல்லாம் சரியான டிசிஷன் எடுக்கணும். என்ன சாப்பிட போறேன், யார்கிட்ட பேச போறேன், யார் கூட உட்கார போறேன், என்னத்தை பிராக்டிஸ் பண்ண போறேன், என்னத்தை பழக போறேன், என்னத்தை நான் செயலாக்க போகிறேன். நான் அசிங்கமா பேசுறேன் என்ன வரப்போதா, சுத்திக்கிற எல்லாரையும் பாதிக்கும். நீ பேசுற, கேட்கறது எங்க காது இல்ல, நீ பேசுறதோட உன் பாவம் நிக்கிறது இல்ல, கேட்கிற பாரு, அவனை பாவத்துக்கு உட்படுத்துகிறாய், இடரலாக்குற, அவனை இடறி விழ செய்யற வார்த்தைகள் எப்படி தெரியுமா? ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அது மண்டையில போட்டு ஓடிட்டே இருக்கும். என்ன சொன்னாங்க, அது என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன, ஓடிட்டே இருக்கும். ஒண்ணுமே தெரியாதவனு கூட ஒரு தேவையில்லாத வார்த்தைகள் போகும்போது யோசித்து கொண்டே இருப்பான். சும்மாவா
விளையாட்டு அசிங்கமா பேசுறதுன்னா கிறிஸ்தவர்ல உட்காந்து என்னாலும் பேச தேவையில்லை. நமக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லைஃப் இஸ் நாட் அ கேம். வாழ்க்கை விளையாட்டு அல்ல. ஞாபகம் வச்சிடும், வாழ்க்கை விளையாட்டு இல்ல. ஏதுவா அப்படி சொன்னா ஆயிடுமா? நெருப்புன்னா சுடுமா? நெருப்புன்னா ஒரு நாள் அங்க போனா தெரியும். எங்க நரகத்துல கரெக்டா புடிச்சுக்கிறீங்க நீங்க பாயிண்ட். நரகத்துக்கு போனா தெரியும், சுடுமா சுடாதா, எரியுமா எரியாதா. என்ன அங்கேயும் போன அவ்வளவு தூரம் பலன் வரும்போது தெரியுமே, இங்க நியாய தீர்ப்பு வரும்போது தெரியுமே. பேசி பேசிதான் குடும்பம் பிரிஞ்சது, பேசி பேசிதான் வாழ்க்கை போச்சு, பேசி பேசிதான் சுகம் போச்சு, பேசி பேசிதான் சந்தோஷம் போச்சு, பேசி பேசிதான் கடவுள் சுகமாக்கின வியாதி கூட மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, பேசி பேசிதான் இருந்த பணம் எல்லாம் ஓடி போச்சு, பேசி பேசிதான் உன்ன என்னன்னு கேட்க ஆள் இல்ல. ஆமே. இப்போ அது என்ன பண்ணணும்? உணரணும். ஆமே. பக்கத்துல பாசலுங்க, வாழ்க்கை விளையாட்டு இல்ல. எத்தனை பேருங்க இருக்கிறீங்க? ஆமேன். அதாவது தனிநபர் செய்யறான், சமுதாயம் செய்யுது, சமுதாயம் தேசமயமாகுது. இந்த தனிநபர் செய்யாத ஆளுங்களே செய்ய வைக்கிறான், அக்செப்ட் பண்ணி வைக்கிறான். அவன் குடிக்கிறான், குடிச்சிட்டு ரோட்டியா அழுந்து வரான், இப்ப நம்மள ஒதுங்கி போனான்றான். அசிங்கமா பேசுறான், நீ காதை வேணா பொத்திட்டு போ, நான் பேசிட்டு தான் இருப்பேன் அப்படின்னா நான் பண்ற தப்ப நீ ஏத்துக்கோ. அது இன்னும் மிகப்பெரிய தவறு. பண்றது இல்லாம அதை ஏத்துக்க சொல்றது. ஒரு இடத்துல விபச்சாரம் நடக்குதுன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க தான் காலி பண்ணி போறாங்களே தவிர அவங்க போறது இல்ல. கரெக்டா? பண்றவங்க போறது இல்ல, பக்கத்துல காலி பண்ணி போறான். நான் அப்படிதான்டா, நீ வேணா காலி பண்ணு. என்னங்க இது? ஆமேன். இதெல்லாம் காலம் போக 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 அதெல்லாம் ஒரு சர்டன் பாயிண்ட்ல எதையும் பண்ண முடியாது. சரீரம் பலவீனம் ஆயிடும், சரீரம் தன்னுடைய மவுசை இழந்துடும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல சரி எல்லாத்தையும் விட்டுட்டு நிம்மதியா வாழலாம்னா அப்ப இந்த மெமரிஸ் மறுபடியும் வெளியே வரும். இதெல்லாம் தன்னுடைய வேலையை இது ஆரம்பிக்கும். குத்தம் போட்டு நிறைய குத்தம், இப்படி செஞ்சிட்டோமே, அப்படி செஞ்சிட்டோமே, அவங்களுக்கு போய் எப்படி பண்ணிட்டோமே, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமே, இவருக்கு போய் துரோகம் பண்ணுமே, அவருக்கு துரோகம் பண்ணுமே, குத்தம். அதை யோசித்து ஒரு பிரயோஜனமோ இல்ல. நீங்க அதை மறக்கணும்னாலும் என்ன பண்ண முடியாது, மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. அது போட்டு வாதிக்கும். அப்படிப்பட்ட டிப்ரெஷன்ல மறித்தவர்கள் ஏராளமானோர், குற்ற உணர்ச்சியில மறித்தவன் ஏராளமானோர். சொல்றாரு, குற்ற உணர்ச்சின்றது கேன்சரை விட கொடுமையானதான். ஹலோ, எதை விட கொடுமையானது? கேன்சருடைய தன்மை என்ன? பரவும், கொஞ்சம் கொஞ்சமா ஆளை அழிக்கும், கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும், தலைமுடி கொட்டும், வெயிட் லாஸ் ஆகும். நடக்குதா இல்லையா? கேன்சர் இருக்கிற பாருங்க, தலைமுடி கொட்டும், வெயிட் லாஸ் ஆகும், சரீரம் பலவீனப்படும், கை கால் உதற ஆரம்பிச்சிடும், எதையும் சாப்பிட முடியாது, கொஞ்ச நாள்ல படுத்த படிக்க, இதெல்லாமே நடக்கும். அதை விட கொடுமையானது குற்ற உணர்ச்சி, அதை விட கொடுமையானது குற்ற உணர்ச்சி. அப்படி அதாவது பிற்காலங்கள்ல உங்களுடைய மெமரிஸை நீங்க என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கணும். பிற்காலங்கள்ல உங்க மெமரிஸ் என்னவா இருக்கணும்? என்ஜாய் பண்ண. என்ன ஒரு காலண்டா, என்ன ஜாலியா சுத்தனமே, என்ன அழகா இருந்தது, சே எவ்வளவு பேருக்கு நன்மை செஞ்ச, சே எவ்வளவு பேருக்கு, அப்படி என்ஜாய் பண்றதா இருக்கணும். ஐயோ இப்படி பண்ணிட்டனே தலையில அடிச்சுக்கிறதா இருக்க கூடாது. பிற்காலத்துல சில நாள் கழித்து உன்னுடைய நினைவுகள் சந்தோஷமானதா இருக்கணும்னா இன்னைக்கு என்ன செய்யறீங்களோ அதை பார்த்து செய்யுங்கள். ஆமென். செஞ்சிட்டனே பாஸ்டர், நான் பண்றது தெரியலையே, என்ன பண்றது தெரியலன்னா வேற வழியே இல்லை. இது வரைக்கும் செஞ்சீங்களே, இன்னைக்கே நிறுத்துங்க. 12:30 இன்னைக்கே நிறுத்திடுங்க. இந்த சண்டே அப்படியே விட்டுடுங்க. அடுத்த நொடியில இருந்து அந்த மாதிரி விஷயத்த செய்யாத, அந்த மாதிரி விஷயத்த செய்யாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு இது வரைக்கும் தீமை செய்தீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை அதிகமாய் செய்யுங்க. ஓவர் கம் பண்ணி வரலாம். நன்மையை செய்யுங்க. எத்தனை பேர் ஏமாத்தினியோ அதை விட அதிகமான பேருக்கு மன்னிப்பு கொடு. ஆமேன். சிலதை சரி பண்ணலாம், சிலதை சரி பண்ண முடியாது. ஆமேன். யாருக்கிட்டையாவது மன்னிப்பு கேட்க முடியுமா? போய் கேட்டுடுங்க. யாருக்கிட்டையாவது இறங்கி போக முடியுமா? போய் இறங்கி போயிடுங்க. யாருக்கிட்டையாவது சாரி சொல்ல முடியுமா? சாரி சொல்லுங்க. யாருக்கிட்ட தேங்க்ஸ் சொல்ல முடியுமா? தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமேன். யாருக்கிட்டையாவது கசப்பு இருந்தா மன்னிக்க முடியுமா? மன்னிச்சிருங்க. அது கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். சில பாவத்தெல்லாம் போய் கன்ஃபஸ் பண்ண விட முடியாது. யாருக்கிட்டே நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணாங்க கணவன்கிட்ட போய் சொன்னா என்ன நடக்கும்? விவாகரத்து நடக்கும் இல்ல? இப்ப அது போய் என்ன பண்ண முடியும்? தெரியலையா? நீங்களே ஏதாவது சொல்லுங்க. நான் எதுவுமே சொல்ல முடியாது. அதில் அது உன் மனசாட்சி எடுக்கிற தீர்மானம். நான் என்ன சொல்றது? நான் சொல்லியா தப்பு செஞ்சேன்? ஹலோ, நான் சொல்லியா ஏதாவது பண்ணீங்க?
நான் சொல்லியா அப்படி பேசுனீங்க? இல்ல. அப்புறம் நான் என்ன சொல்லுவேன்னா, இதுக்கப்புறம் அப்படி ஒண்ணு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாழ்க்கை விளையாட்டு இல்லை, மறக்கவே கூடாது. அப்படியே பதிய வச்சுக்கணும் இன்னைக்கு பிரசங்கத்தை. வாழ்க்கை என்ன கிடையாது, விளையாட்டு அல்ல. பூமராங்கன்னு ஒண்ணு வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இப்ப சொல்லுங்க, மோசே எடுத்த முடிவு கரெக்டா தப்பா? அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிற தைரியம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? என்ன மாதிரி ஒரு முடிவு எடுத்தாரு பாருங்க. இல்ல, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். நல்ல முடிவு எடுத்தா அவருடைய முடிவான காலம் எப்படி இருந்தது? 5 ஆகமத்தை எழுதினார், தேவனிடத்திலிருந்து கட்டளைகளை பெற்றார், தேவனோடு முகமுகமாய் பேசினார், தேவனே அவரை எடுத்து அடக்கம் பண்ணினார்னு. வாட் அ பிரிவிலேஜ் இல்ல, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் அவருக்கு. அப்படியே இன்னொரு மனுஷனை பார்க்கறேன் நியாயாதி புஸ்தகத்துல, சிம்சோன். உங்களுக்கு தெரியும், அவனை பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா திம்னான்னு ஒரு ஊருக்கு போறான். அங்க போனா ஒரு பொண்ணு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பெண் பிரியம் வைத்தாள்னு இருக்குதாரு. பெண் என்ன வைத்தாள்? பிரியம் வைத்தாள். பிரியம் வச்சதுனால இவருக்கும் அந்த பொண்ணை பிடிச்சிருச்சு. நேரம் வீட்டுக்கு வர்றாரு. இந்த சிம்சோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தான். அவன் பராக்கிரமசாலி. அவன் சும்மா தூக்கி போட்டு பந்தாடுறவன். அவனுடைய வல்லமையெல்லாம் அவன் முடியல கர்த்தர் வச்சிருந்தார். அவன் விசேஷமா வளர்க்கப்பட்டவன். எல்லாரும் போல சாப்பிட்றது இல்லை, எல்லாரும் போல செய்யறது இல்லை, எல்லாரும் நினைச்ச நேரத்துல கல்யாணம், இது மாதிரிலாம் இல்லை. ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடாதுன்னு இருக்குது அவனுக்கு. ஆனா அவன் என்ன பண்றான், நேரம் அப்பா அம்மா போறாத பார், ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன், அந்த விஷயத்துல கொஞ்சம் நல்லவன் நினைக்கிறேன், கூட்டின்னு போய் நேரம் கல்யாணம் பண்ணி எடுத்துன்னு வந்து வீட்டான நிறுத்தாம அமைதியாயிட்டு அப்பா அம்மா கிட்ட வந்து சொல்றான், ஒரு பொண்ணை பாத்துக்கிறேன், நீ எனக்கு என்ன பண்ணு கல்யாணம். அவங்க அப்பா அம்மா அவனுக்கு சொல்றாங்க, டே அப்படி பண்ணக்கூடாதுடா, அவ புறஜாதிடா, நீ தேவனுடைய பிள்ளைடா, உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, நீ நசரேயன் விரதத்துல நீ அப்படி பண்ணக்கூடாது. பண்றியா இல்லையா? அப்பா அம்மா மரியாதையில வந்து கேட்கிறேன், பண்றியா இல்லையான்னு. அவங்க பேசின பேச்சுல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கல்யாணம் பண்ண. பாருங்க, விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். சொல்லிட்டு அந்த கதையை சொல்லி முடிக்கிறேன். நமக்கான துணைய, ஆமென், நமக்கான துணைய நாம சபைக்குள்ளதான் தேடணும். அமைதியாட்டி சபைக்குள்ள இந்த 4 செவத்தை பார்க்காதீங்க. சபைன்னு நான் சொல்றது கிறிஸ்தவத்தை சொல்லுகிறேன், உலகளாவிய சபை. ரட்சிக்கப்பட்ட ஆளா இருந்து ரட்சிக்கப்படாத இடத்துல போய் காலை என்ன பண்ணக்கூடாது, வைக்க கூடாது. ஏசா இஸ்ரவேலன், ஈசா கூடிய புள்ள, புள்ள, யாக்கோபுக்கு அண்ணன். அவன் என்ன பண்ணிட்டான், கானானிய பெண்களை திருமணம் பண்ணிக்கினான். கானானியருக்கு ஒரு பழக்கம் என்ன தெரியுமா, அவங்க தான் கல்லு வச்சு வீடு கட்டுவாங்க, மாடி மாடியா வீடு கட்டுவாங்க. ஏசாவுடைய பழக்கம் என்னன்னா கூடாரம் போடுறது. இவன் போய் கானானிய பெண் கொண்டதுனால கல்லு வச்ச வீட்டுல வாழறான், மாடியில வாழறான். நல்லாதான் இருக்குது, வீடு நல்லா இருக்கு, ஆனா வாழ்க்கை நல்லா இல்லை. ஏன்னா அந்த பெண்கள் ஏசாவுக்கு மனநோவா இருந்தார்கள், ஈசாக்கு ரெபேக்காலுக்கும் மனநோவா இருந்தார்கள். மாமனார் மாமியாருக்கும் அவங்க வலியா இருக்கிறாங்க, முள்ளு போல. இவனு கணவனுக்கு எப்படி இருக்காங்க, முள்ளு போல இருக்கிறாங்க. ஆமென். ஒரு பாஸ்டர் இப்படி சொன்னாரு, கர்த்தர் ஆதாமுக்கு ஏற்ற துணைய எங்கதான் வச்சிருந்தாரு, ஏதேனுக்குள்ளதான் வச்சிருந்தாரு, ஏதேனுக்கு வெளியே வைக்கல. ஆமென். சபைதான் ஏதேன், கிறிஸ்தவ வாழ்க்கை தான் ஏதேன். உங்க பிள்ளைகளுக்கு பொண்ணு மாப்பிள்ள பார்க்கும்போது கிறிஸ்தவ பிள்ளைகளா பாருங்க. ஞானசானம் எடுக்கிறாரு சொல்லிட்டாரியா, அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போவாதீங்க. ஆமென். பொண்ணுக்காக எடுப்பான், அப்புறம் பரிசுத்தமா வாழ முடியாது. நான் அப்படி சொல்றேன், டு பி ஓப்பன். பைபிள் எடுத்த நிறைய பேர் எவ்வளவு தப்பு செய்யறாங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பைபிள் எடுத்த எத்தனை பேர் தப்பு செய்யறான். நீ இதுல ரசிக்கப்படாத ஒரு ஆளை போய் பார்த்தேன்னா அவன் எப்படி உண்மையா இருப்பான், எப்படி கேரண்டி கொடுக்க முடியும்? காலைல உங்க பிள்ளைங்களெல்லாம் சொல்லி அனுப்பியிருக்கேன் யூத் மீட்டிங்ல, அவங்க எப்படி லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும். ஆமென். உங்களுக்கு நீங்க ஒருவேளை நீங்க பார்த்து வச்சு கல்யாணம் பண்றீங்கன்னா, நான் பார்த்துறையா அப்படின்னு போனீங்கன்னா நீங்க எப்படி பார்க்கணும்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துனுங்கிறேன். ஆமென். நல்ல பாஸ்டா இல்லையா நானு? ஆமென். இன்னமும் பார்த்தேன் பிடிச்சது அப்படி இல்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் ஏவாளை கத்தர் வச்சிருந்தாரு. ஏவாளுக்கு துணையை ஏதேன் தோட்டத்தில் தான் ஆதாமையை கத்தர் வச்சிருந்தாரு. ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே கத்தர் வைக்கவில்லை. ஆமென். ஆமென். ஆவிக்குரிய பிள்ளைகளை பாருங்க, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவனை பாருங்க, வசனத்துக்கு பயந்து நடுங்குகிற ஒரு ஆளை பார்த்து திருமணம் பண்ணி வைங்க. ஆமென். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஒரு பொண்ணு அப்படிதான் விரும்பி கல்யாணம் பண்ணிச்சு, எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணிச்சு. ஒரு 8-9 மாசம் போயிருக்கோம். அந்த பையன் அந்த பொண்ணுகிட்டே பேசுறது இல்லை, ஃபுல்லா ஃப்ரெண்டு தான்.
ஃப்ரெண்டு கூட தான் எங்கனாலும் போகுது. அந்த பொண்ணு சைடு இருக்காங்கல்ல, பொண்ணு வீட்டுக்காரங்க, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் கூட பொண்ணை விட்டுட்டு அந்த பையனை ஃப்ரெண்டு தான் கூட்டின்னு போறான். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு வந்துக்குது அந்த பையனும் இந்த பையனும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு. யோசிச்சு பாருங்க, அந்த பொண்ணு இப்ப என்ன பண்றது? இது வெளியே சொல்றதுக்கு அசிங்கம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இதுல வந்து நான் மாட்டிக்கினேன். நான் என்ன பண்றது? நான் சொன்னேன், இதுக்கு தான் நீ ஆவிக்குரிய பையனா தேர்ந்தெடுத்துருக்கணும். அவங்க வீட்டுல சொன்னாங்க, வேணவே வேணாம். அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், அவர் எவ்வளவு நல்லது தெரியுமா? இவங்க சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஏன்னா இவங்க கேப்ரியல் தூதனுக்கு பக்கத்துல பிஏ வேலை செஞ்சாங்க. அதனால வந்து இவங்க என்ன கொடுப்பாங்க? சர்டிபிகேட். ஐயோ, இந்த சர்டிபிகேட் ஸ்டாம்ப் போட்டு சைன் பண்ற பேரண்ட்ஸ் நிறைய பேர் தெரியுமா? ஸ்டாம்ப் போட்டு என் பொண்ணு சர்டிபிகேட் கொடுத்துட்டு என் பையன் சர்டிபிகேட் கொடுத்துட்டா கரெக்டா இருக்கும். போடுறா ஒரு சீலை, போடுறா ஒரு சைனை. அப்புறம் நாளைக்கு பிரச்சனை ஆகும். அந்த பொண்ணு தாயா சொல்லிச்சு நல்லவர் இருந்துச்சியா, அவன் இவ்வளோ நல்லவனா இருப்பான். எனக்கு எதையோ எதிர்பார்த்து வந்தீங்க நீங்க. ஆனா இப்படி ஒரு பிரசங்கம் இன்னைக்கு இருக்கும், நீங்க என்ன பண்ணல? எதிர்பார்க்கவில்லை. ஆமென். ரொம்ப முக்கியம் வாழ்க்கை. சத்தமா இருக்கீங்களா? மறக்கவே கூடாது. வாழ்க்கை என்ன இல்ல? ஆமா, அப்படி இறங்கிட்டு அதுக்கப்புறம் ஐயோ சேரு போல இல்ல, காலில் பூசிக்கிட்டு அப்புறம் நான் கொஞ்சம் தூரம் தண்ணி இருந்தா கழுவிக்கிறேன். சேரு இல்லைங்க, அது பிடிச்சதுதான். அட்டை போச்சு மாதிரி பிடிச்சதுதான். ரொம்ப முக்கியம் என்ன தீர்மானங்கள் எடுக்கிறேன். அதனால இவங்க அப்பா அம்மா எவ்வளவு சொன்னாங்க, சிம்சோனுக்கு கேட்கல, போயிட்டான். அவங்க அப்பா அம்மா கிளம்பி வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கிளம்பிட்டான். போற வழியில ஒரு சிங்கம் இருக்குது. எதுக்கு போறான்னா, பொண்ணு கேட்க போய் பூ முடிக்கிறது நம்ம ஊர்ல சொல்லுவாங்களா, அதுக்கு போறான். போற வழியில ஒரு சிங்கம். இவன் தான் பலசாலி, ஒரே அடி அடிச்சா சிங்கம் செத்துடுச்சு. விட்டுட்டு போயிட்டாங்க. போயிட்டு அப்பா அம்மாலாம் வராங்க. அப்பா அம்மாக்கு இவனே விருந்து பண்ணி போடுறான். ஏன்னா அவங்க கல்ச்சர் அது. இது மாதிரி கல்யாணம் பண்றாங்கன்னா மாப்பிள்ளை விருந்து பண்ணி போடணுமா. இந்த காலத்துல உங்க மாப்பிள்ளைங்கிட்டலாம் எதிர்பார்க்காதீங்க. அடிஷ்னலா சொல்றேன், டிஸ்க்ளைமர் இதெல்லாம். என்ன விருந்து பண்ணி போடணுமா? அவன் போட்டான், எல்லாம் சாப்பிட்டாங்க, நல்லா சாப்பிட்டாங்க, கிளம்பி வந்தாங்க. அடுத்தது வந்து கல்யாணம் பண்ணலான்னு கிளம்பி வரும்போது பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டான் பாருங்க சிங்கம். அந்த சிங்கம் ஒண்ணும் இல்லாம எலும்பு கூடுமாகி அந்த சிங்கத்தின் உள்ள எலும்பு கூடுகள்ல தேனி கூடு கட்டியிருக்கு. இவனுக்கு ஒரே சந்தோஷம். தேனை எடுத்தான், சாப்பிட்டுக்கினே வந்துட்டான். தேனை சாப்பிட்டதையோ சிங்கத்தை அடிச்சதே அப்பா கிட்டே அம்மா கிட்டே யாருக்கிட்டையும் அவன் சொல்லவில்லை. கல்யாணம் நடக்குது, போயாச்சு. அவங்க பொண்ணு வீட்டுல கல்யாணம் நடக்குது, தடபுடலாம் கல்யாணம் நடக்குது, முடிஞ்சது. பெண்ணுடைய ஃப்ரெண்டுங்க வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருந்தப்போ என்ன பண்ணிட்டான், இவன் தனக்கு தான் பெரிய அறிவு இருக்குதுன்றதை காண்பிக்கிறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் ஒரு விடுகதை போட்டான். என்ன விடுகதை போட்டான்? பட்சணம் பலவானின் மதுரம். அது என்ன? நம்ம ஊர்ல விடுகதை அப்படித்தானே கேட்பாங்க. பட்சணம் பலவானின் மதுரம் என்ன அப்படின்னு. ஒண்ணுமே புரியல அவங்களுக்கு. ஏன்னா சிங்கமோ தேனு இதெல்லாம் இவனுக்கு மட்டும்தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாது இல்ல. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா இதுல ஒரு டீல். என்ன டீல்னா, நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு மாற்று வஸ்திரம் கொடுக்குறேன். எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கும். பதில சொல்லனா நீங்கெல்லாம் எனக்கு கொடுக்கணும். அது வந்து ஒரு பெரிய கௌரவம். கௌரவத்தை அடமானம் வைக்கிறது போல. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஊருக்காரனுங்கள்ல நேரம் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டாங்க, சிம்சோனுடைய மனைவி கிட்ட போயிட்டாங்க. போய் அந்த பொண்ணை மிரட்டிட்டாங்க. இதை பாரு, உங்க வீட்டுக்காரன் கையில காலில் உழுவி எனக்கு தெரியாது, அவங்க கிட்ட இந்த விடுகதைக்கு என்ன ஆன்சர்ன்னு கேட்டு எடுத்துனது எங்க கிட்ட சொல்ற, இல்லைன்னா இந்த ஊர்ல உன்னை வாழ விட மாட்டோம். அவ போய் இவன் கிட்ட எவ்வளவு சொல்றான், அவன் சொல்ல மாட்டேன்ட்டான். அவன் சொல்லவே மாட்டேன். அவ பாத்தீங்கன்னா டப்புன்னு நம்ம ஏதாவது தமிழ் பெண்களை சந்திச்சிருப்பாளோ என்னன்னு தெரியல, டக்குன்னு கண்ணீர் விட்டா. கண்ணீருக்கு தான் வல்லமை இருக்குதே. 2 கண்ணீர் விட்ட உடனே அவனும் எவ்வளவு பராக்கிரமசாலியா இருந்தாலும் அவனும் புருஷன் தானே, அவனும் மனுஷன் தானே. அவன் டக்குன்னு என்ன பண்ணிட்டான், கரைஞ்சி விடுகதைக்கு என்ன சொல்லிட்டான், ஆன்சரை சொன்னா பாருங்க. இவ போய் அவங்க கிட்ட சொல்ல, அவங்க 7 நாள் டைம் கொடுத்தா அவங்க 3ஆவது நாளே வந்துட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க, சிங்கத்தை விட பலமானது ஒண்ணு இருக்குமா, தேனை விட மதுரமானது ஒண்ணு இருக்குமான்னு ஆன்சரை சொன்னோன்னு இவனுக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இவ்வளவு சண்டை போட்டான். நேரா பக்கத்து பட்டணத்துக்கு போனான். 10 பெரிய பெரிய ஆட்களை பிடிச்சி வெட்டினான். அவங்க வீட்டுல இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து இவங்களுக்கு கொடுத்துட்டான். கொடுத்து அனுப்பிட்டு கோபத்தோடு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டான் பாருங்க. வந்துட்டு கொஞ்ச நாள் போல இவன் போலன்ன உடனே அந்த பொண்ணுடைய இவனுடைய மனைவியுடைய அப்பா மாமனார் என்ன பண்ணிட்டாரு, அவன் இனிமே வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டுல வேற யாருக்கும் ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரத்தை வீட்டுல வாசித்து பாருங்க. கல்யாணம் ஆன மறுநாள் வரான் இவன், சிம்சன் வரான். நான் என் மனைவியை பார்க்கணுமா, அவ வேற ஒருத்தருக்கு மனைவி ஆயிட்டாப்பா, ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு வந்த கோவத்துல 10 நரியை பிடித்தானாம். அந்த நரியுடைய வாள்களை ஒன்றோடு ஒன்று கட்டி அதுல ஒரு
நெருப்பை கட்டி வயல்களுக்குள்ள அனுப்பி கோதுமை வயல் எல்லாத்தையும் அந்த நரிகள் எங்கெல்லாம் போச்சு அது எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணிடுச்சு. அந்த வயல்களுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்து யாரா நம்ம நிலத்தை இப்படி பண்ணதுன்னு கேட்டா என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் ஆச்சுல அவங்க மருமக தாங்க அப்படி பண்ணான். உடனே இவனை தொடத்துக்கு பயம், ஏன்னா இவன் பலசாலி இல்லையா, நேர போய் அந்த பொண்ணையும் அவங்க மாமனாரையும் வெட்டி அவங்கள இல்லாம ஆக்கிட்டாங்க. எத்தனை மரணங்கள் யோசித்து பாருங்க. எதனால? தவறாய் எடுத்த ஒரு முடிவு. தவறாய் எடுத்த, அதுக்கு பிறகு தெளிலான்ற ஒரு பெண்ணோட ஃப்ரெண்டா பழகிறான், அந்த பெண்ணுடைய மடியில தலை வச்சு தூங்குறான், அந்த பெண்ணுக்கு பின்னாடி அவங்க ஊருக்காரங்க இருக்கிறாங்க, அவனுடைய பலன் எதுல இருக்குதுன்னு கேளுன்றாங்க. நாள்தோறும் கேட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணி அவனை டிப்ரெஷன் ஆக்கி, இந்த பெண்கள் இருக்காங்களே சில பெண்கள் தெளிலால் போல போட்டு ஆண்களை டிப்ரெஷன் ஆக்கி பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க. நான் உங்களை சொல்லவில்லை, நீங்கள் எல்லாம் நல்லவர். டிப்ரெஷன் ஆக்கி அவன் டிப்ரெஷன்ல அவன் சொல்லிட்டான் என் தலை முடியல தான் இருக்குது அப்படி. தூங்கி இருந்தா பாருங்க, மடியில தலை வச்சு அருமையா ஷேவ் பண்ணி எடுத்துட்டான், முடிய தாடிய எல்லாத்தையும். சிம்சோனே உன்னை பிடிக்க வருகிறார்கள் கயிறு கட்டிட்டு சொன்னா எழுந்துக்கவே முடியல அவனால, ஏன்னா அவன் பலமெல்லாம் போய் விட்டது. அதுக்கப்புறம் நடந்த கதை உங்களுக்கு தெரியும். அவனை பிடித்து கொண்டு போகிறார்கள், தூணுக்கு நடுவில் கட்டுறாங்க, கண்களை பிடுங்குறாங்க, பரியாசம் பண்றாங்க, தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். லைட்டா முடி முளைக்குது, கொஞ்சம் பலன் வருது, இழுக்கிறான், சங்கிலியை கட்டி வச்சுதான் இழுக்கிறான். அந்த அந்த அரண்மனையினுடைய அந்த அலங்கத்தினுடைய தூண் இடிந்து விழுந்து அவனோடு கூட அந்த அலங்கத்திலிருந்து ஏறத்தாழ 3000 பேர் செத்து போகிறார்கள். பெரிய அழிவு. எதனால? தவறாய் எடுத்த தீர்மானம். மோசையும் பார்க்கிறோம், சிம்சோனையும் பார்க்கிறோம். மோசே சரியான தீர்மானம் எடுத்தான், சரியான ஒரு முடிவு எடுத்தான். ஆமென். அவனுடைய வாழ்க்கை பலனை பெற்றது. இவன் தவறான ஒரு தீர்மானம் எடுத்தான், அவனுடைய வாழ்க்கை நஷ்டம் அடைந்தது. இந்த 2 உதாரணங்கள் இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்கிறேன். நீங்க யாரை போல இருக்கணும், யாரை போல தீர்மானம் எடுக்கணும், நீங்க தான் முயற்சி பண்ணணும். சில நேரத்துல கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், ஆனால் எதிர வரும் பலனை பாருங்க. இன்னைக்கு கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சா நாளைக்கு நல்ல வேலையில் இருப்பான். பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? சொல்லிக் கொடுக்குறோமா இல்லையா? அப்படிதான் நீங்களும். ஆமா, சில பணங்கள் சில செல்வங்கள் வரணும், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். தவறான ஒன்றை செய்து பணம் வாங்கக்கூடாது. அநியாயமா வருகிறது தங்காது. பக்கத்துல பசங்க அநியாயமா வர்றது தங்காது. ஆமேன். ஆமா, தவறான பணம், தவறான லஞ்சம், ஆமேன், அது இது தூக்கின்னு வந்தது, ஏமாத்தி எடுத்துன்னு வந்தது இருக்கீங்களா? ஆமேன். ஞானம் அதன் பிள்ளைகளால் அறியப்படும். ஞானம் உள்ள ஆளா இருக்கணும். விசுவாசிகள் எப்படி இருக்கணும்? ஞானம் உள்ள ஆளா இருக்கணும். எல்லாம் செய்யறான்னு பார்த்து பின்னாடி ஓடுற ஆளா இல்ல. இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், இது செய்தா இப்படிப்பட்ட விளைவுகளை எனக்கு வரும், ஆகவே அப்படிப்பட்ட விளைவுகளை அனுபவிக்க நான் தயாரில்லை. ஆமேன். என்னால முடிவெடுக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னா, உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறார். நல்ல முடிவுகளை எடுக்க பரிசுத்த ஆவியானவரை நாடுங்கள், ஜெபியுங்கள், தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே, நல்ல முடிவுகள் இருக்க எனக்கு உதவி செய்யும், நல்ல முடிவுகள் இருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிரச்சனை நேரத்தில் எப்படி முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல, இந்த சூழ்நிலை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல, இப்படி ஒரு பிரஷர் இருக்குது, அந்த பிரஷர்ல இருந்து எப்படி வெளியே வருவது எனக்கு தெரியவில்லை, எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் உள்ளங்களோடு அவர் இடைப்படுவார், உங்களோடு பேசுவார், தப்பி செல்ல வழியை சொல்லி தருவார். பாவத்தோடு போராடி கொண்டிருந்தால், பாவம் செய்யும்படி ஒரு இழுப்புல யாரோ ஒருத்தர் உங்களை இழுக்கிறாங்க, கம்பல் பண்றாங்க, ஏதோ ஒரு போராட்டத்தில் நீங்க இருப்பீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், பரிசுத்த ஆவியை நாடுங்க. நான் இதை பண்ண விரும்பல ஆண்டவரே, இதுல இருந்து வெளியே வர எனக்கு உதவி செய்யும், இதை தாண்டி வர எனக்கு உதவி செய்யும், இதுல இருந்து முழுவதும் எனக்கு வெளியே வர எனக்கு உதவி செய்யும் சொல்லுங்கள். பரிசுத்த ஆவியானவர் திருத்துவத்தின் 2வது நபர். ஆமென். 3வது நபர் ஆள் தத்துவமானவர். இயேசு எப்படி ஒரு நபரோ, பிதா எப்படி ஒரு நபரோ, பரிசுத்த ஆவியானவரும் ஒரு நபர் தான். பரிசுத்த ஆவியானவனே ஆவின்னு நினைச்சுக்காதீங்க, அவரும் ஒரு நபர், ஆள் தத்துவமானவர். ஆமென். அவரும் ஒரு பர்சன் தான். அவர் உங்களோடு பேசுவார், உங்களை நடத்துவார், உங்களை தேற்றுவார், உங்களை கைட் பண்ணுவாரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையிலின் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை காட்டுவாரு, சொல்லுவாரு, வழியை காட்டுவாரு, ஆலோசனை சொல்லுவாரு, கண்டித்து உணர்த்துவாரு. பரிசுத்த ஆவியானவரை நாடுங்கள், உங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசட்டும், பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்தட்டும். வாழ்க்கையில நல்ல முடிவுகளை எடுக்கும்படி, நல்ல பலனை எதிர்காலத்துல பெரும்படிக்கு, நல்ல மெமரிஸ், நினைவுகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டட்டும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.